இப்போ என்னமோ ஹோம்ஒர்க்லாம் தந்தம் போல செஞ்சீங்களோ செஞ்சீங்களா? செஞ்சோம் சார். செஞ்சோம் சார். என்ன ராசிதா செஞ்சோம் சார். ராசிதா செஞ்சியா? ஓ சார். ஓகே. ஒருத்தன் பிள்ளைகள் நான் வந்து பழைய பிள்ளைகளுக்கெல்லாம் மெசேஜ் போட்டேன். சரியா? மெசேஜ் போட்டதுல ஒருத்தன் நீங்க சுகமா இருக்கிறீங்களுக்கு SUக்கு பதிலா என்ன கேட்டான்? யூ போடுறதுக்கு பதிலா ஏ போட்டான். அதை வாசிக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும்? நீங்க சாகாம அவன் கேட்ட விதம் வேற, எனக்கு வந்து சேர்த்து விதம் வேற. சரியா? சோ நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட நேரம் படிப்போம். பிரச்சனை இல்லையே, நல்ல தானே படிச்சா. நாளைக்கு கூட இல்ல சார். ஓ சார். இல்ல சார். நாளைக்கு என்ன சார் ஸ்கூல்? நாளைக்கு என்ன லீவா? லீவு தானே சார்? ஓ சார் லீவு. எங்களுக்கு சார் லீவா? நாளைக்கு என்ன கிழமை? புதன் சார். வியாழக்கிழமை ஸ்கூல். அப்ப போவாதீங்க ஒரே ஏன்னா கட்டிக்கலாம் தானே. ஸ்கூலுக்கு போட்டு பிரின்சிபல் வந்து அட்மிஷன் தர மாட்டேன்னு சொன்னார். அப்படித்தானே? என்ன சரியா? சரி. சோ வந்து இந்த போர்ட் கொஞ்சம் சின்ன தானே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க ஒரு பிரச்சனை இல்லை. அது ஒரு காரணம் அடிக்கல. ஓகே, நம்ம வந்து போர்ட் எல்லாம் கிளியர் தானே? படிப்போமா? என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் படிச்ச விஷயங்களும் உங்களுக்கு ஓகேயா இருக்கும். பட் நிறைய பேர் கொஸ்டின் செஞ்சிருந்தீங்க, சந்தோஷமா இருந்துச்சு. உங்களோட பிள்ளைகள் எல்லாம் நான் திருப்தி இருந்தேன்னு நம்புறேன். எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணியிருந்தேன் தானே? பிள்ளை விட்டு இருந்தா கேட்கலாம். ஓ சார். பிள்ளை விட்டு எல்லாரும் ரிப்ளை பண்ணியிருந்தேன் தானே? ஓ சார். சப்போஸ் ஐ எம் நாட் ரிப்ளைங் டு தட் மெசேஜஸ், ஸோ கொஞ்சம் நீங்க பண்ணுங்க. சரியா பிள்ளையா? இப்போ நிறைய பேரோட பேசியிருந்தீங்க. சங்கவி அம்மாவோட பேசி சங்கவி கட்சி சங்கவி வந்துச்சா? சங்கவி எங்கடா சங்கவி தூங்கிட்டா? ஓகே. ஸோ மற்ற புதுசா வந்தாக்கெல்லாம் யாரும் புதுசா வந்தாக்கள் இருக்கீங்களா? இன்றைக்கு தான் வர்றாங்க. இன்றைக்கு தான் வர்றாங்க. இன்றைக்கு தான் கொஞ்சம் பேர் ஆட் பண்ணணும் குரூப்ல. அஸ்னா முபாரக் என்ன செய்ய? பின்படுவியா? அஸ்னா முபாரக் கேக்குதா? ஓ சார். என்ன பின்படுவியா? வீடியோ ஆன் பண்றியா? படிச்சு கொடுக்குறியா? தெரியாம ஆன் பண்ணி போச்சு சார். தெரியாம பண்ணுவேன். உங்களுக்கு வீடியோ சிம்பிளுக்கு இதுக்கும் இது வித்தியாசம் தெரியும் என்ன? சரி, ஓகே. கவனமா இருக்கணும் இந்த விஷயத்துல. அடுத்தது உங்களோட இதை யாரும் பார்க்கல. நம்ம இந்த இதுல மட்டும்தான் எண்ணிலையும் மேல் பக்கத்துல வர்றதுல காட்டும். ரெக்கார்டிங்ல எல்லாம் வராது. சொல்லுவோம் வரி அது சும்மா கையை வச்சுட்டு இருந்தீங்கன்னா போதும். நம்ம படிப்போம். சாரா மைக்கப் பண்ணுங்கம்மா. சாரா கேள்வி செஞ்சு பார்த்தியா? எவ்வளவு இருந்துச்சா கேள்வியெல்லாம்? சரி, இப்ப நம்ம 4வது பார்ட் கொஸ்டின் இதுதான் இருக்கிறதுல உங்களுக்கு 10ஆம் ஆண்டு விஷயத்துல கடைசி விஷயம். 10ஆம் ஆண்டுல கடைசி விஷயம் இப்பதான் பார்க்க போறோம். பார்த்த பிறகு டக்குனு இப்போ ஒரு ரிவிஷன் பண்ண போறோம். எல்லாரும் அந்த ரிவிஷனை நோட் பண்றதுக்கு பார்த்து கொடுங்க. அப்படி உங்களுக்கு புதுசா இருக்கு அப்படின்ற போது நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு கிராஃப்ல என்ன இருக்கும் நீங்களே சொல்லுங்க. 10ஆம் ஆண்டு கிராஃப்ல என்ன நடக்க போகுது உங்களுக்கு? எக்ஸாம். சரியா? கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் மாதிரி வரும். சோ அதை செய்யுங்க. எழுதுங்க, பிரச்சனை இல்லை. பயமா எக்ஸாம் செய்வாமா? இல்ல சார். ஒரு பேப்பரை பார்த்து பயப்படுறீங்களா? இல்ல 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 சார். சைபர் வந்தா பிரச்சனையா? நமக்கு சைபர் வருமா? நமக்கு அட்லீஸ்ட் இந்த கிராஃப வரைஞ்சாலாவது மார்க்ஸ் கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும் சார். கிடைக்கும். அதுல நம்ம தான் பயப்படுறது, நமக்கு அது தெரியாது அப்படின்னு. சோ இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, என்ன பிள்ளைங்க கேட்டது? எக்ஸ் வர்க்கம் -4 சமன் 0 மூலங்களை காண்க இப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டீங்க. சரியான சொல்ற கேள்வி சரிதானே? ஓ சார். இப்ப இதை எப்படி செய்யற அப்படின்ற விஷயம் சொல்றேன். முதலாவது மூலங்கள் அப்படின்னா, இப்ப மூலம் சொல்றது என்னது? பக்கவாதம் அப்படி அதுக்குள்ள வரதா இல்ல? அது வருத்தமா இல்லையே?
சரியா? அதெல்லாம் வியாதி எல்லாம் ஒண்ணும் இல்லை. மூலம் அப்படின்னா இப்ப நம்ம இருபடி சமன்பாடுன்னா என்ன? இப்ப நான் ஒரு இருபடி சமன்பாடு எழுதுறேன். சரியா? நீங்க இப்ப இந்த இருபடி சமன்பாடு கூட எழுதுங்களா? எல்லாரும் எழுதணும், விட சொல்லணும். எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 7x பிளஸ் 12 சமன் 0. இந்த இருபடி சமன்பாட்டுக்கு சும்மா 10ஆம் ஆண்டு அறிவை வச்சு கூட எழுதுங்க. 10ஆம் ஆண்டு அறிவை வச்சுக்கணும். வெறும் 10ஆம் ஆண்டு அறிவு தான், நான் வேற எந்த அறிவுமே சொல்றேன். இதை எப்படி முதலாவது என்ன செய்யணும்? இத என்னவா மாத்தணும்? என்ன வடிவத்துக்கு மாத்தணும்? இப்படி இருக்கிறத என்னவா மாத்திட்டு நம்ம விட பண்ணணும். பிரேக்கெட் பண்ணணும். பிரேக்கெட் பண்ணணுமா? அப்படி ஒன்று இருக்கா மிஸ்ல? 12 சமன் கயிறு கொண்டு போகணும். தங்கம், அது நான் ஓலவேல படிச்ச அந்த விஷயம் தானே. இது 10ஆம் ஆண்டு நுழைஞ்ச வந்து கொண்டு செய்யும். ஒரு சாதாரண இருபடி சமன்பாடு தந்தா என்ன செய்வீங்க? காரணிகளாக காரணிகளாகிறதுக்கு என்ன செய்யணும்? எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாடிக்க நம்பரால மாறிலிய பெருக்கும். ஞாபகம் இருக்கா? ஓ சார். அதை யூஸ் பண்ணி செய்ய அப்படியே எல்லாரும். அப்சா மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. அப்சா மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. இல்லை, நாளைக்கு எக்ஸாமுக்கு 70 பேரும் செஞ்சிருக்கணும். பிளசரி எல்லாம் விஷயம் இல்லை. நான் பிளசரி ஏஸ் பண்ணேன் இல்லை தானே, யாருக்குமே ஏசினது இல்லை. ஒரு விஷயத்த சொல்றதுதான் மெயின். சீமானவாள் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாடி குணகத்தால அந்த நம்பரால மாறிலியே பெருக்கும். பெருக்கின பிறகு என்ன செய்வோம்? சரி, அவங்க 2 பேரும் பெருக்கினா என்ன வரும்? எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 1. மாறிலி என்ன? 1. 12. அப்ப அந்த 1ஐயும் 12 பெருக்கும். பெருக்கினா என்ன வரும்? சக 12. சக 12 கிடைக்கும். சரியா? மைக்கேல் ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள், வீட்டுல சத்திரம் எல்லாம் கேக்குது. இப்ப சக 12 இப்ப கிடைச்சிட்டு இப்ப என்ன செய்யணும்? நமக்கு சக 12 என்ன எழுதுவோம்? பெருக்கங்கள் எழுதுவோம். அப்படிதானே? சக 12 பெருக்கங்கள் எழுதுவோம். பெருக்கங்கள் எழுதும் போது அதுல கூட்டுத்தொகை என்ன வைக்கணும்? சக 7. சரி, அதாவது 12 பெருக்கம். பெருக்குனா 12 வரணும், கூட்டுனா என்ன வரணும்? சக 7 வரணும். அப்படின்னு சொன்னா என்ன வரும்? எத்தனையும் பெருக்கிப்போம்? 3ஐயும் 4. அப்ப 12 வரும், கூட்டுனா இதுல 7 வரும். அப்ப இதை பிரேக்கெட் பண்ணி எழுதும் போது நீங்க இது 10ஆம் ஆண்டு நான் முன்னுக்கே படிச்சு கொடுத்த விஷயம் தான். இப்ப உனக்கு புதுசா சொல்லி தரல. எக்ஸாக 3 அடுத்த எத்தனை வந்துக்கும்? x4. இது 2 பெருக்கம். சரிதானே? எப்படி வரும்? எக்ஸாக 3 அங்கிட்டு தொடர்ந்து என்னண்டு வரும்? எக்ஸாக 4 வரும். அப்ப நான் இதை அழிக்கியா? இதை அழிச்சுட்டு அதில் எழுதுகிறேன். சின்ன போட்டு தானே விடு. எக்ஸாஜிக்கு இன்னொரு பேர் என்ன? ஷார்ப். சார்பு. எக்ஸாஜிக்கு கோமா ஸ்டேஜ்ல இருந்தாவா? எக்ஸாஜிக்கு இன்னொரு பேர் என்ன? வெரி குட். y7 0. உமாமா உன்னோட போனுக்கு என்ன நடந்துச்சு? கீழே விழுந்து சார். எப்படி அதுவா நடந்து விழுந்துச்சா? தவறுதலா? சின்ன பிள்ளை வாங்கி எத்தனை மாசம்? நான் போடல சார். அப்ப எப்படி போட்டுச்சு? அதுவா விழுந்துட்டா? பாப்பா கோல் வரக்கோல் எடுக்கோல விழுந்த. பாப்பா மாட்டி விடுறேன்னு விழுந்த பிறகு வாப்பட கேட்டியா? சின்ன பிள்ளையா ஒழுங்கா வச்சு கொள்ள தெரியாதான்னு கேட்கலையா? செப்பர் ஒன்று தருவாருன்னு. அப்படிதானே? சரி, இது எப்படி எழுதியிருப்பான் பிள்ளை? எப்படி வந்திருக்கும்? எக்ஸாக 3 தர எக்ஸாக 4 சமன் 0.
ரெண்டு பேரை பெருக்கும் போது என்ன விட கிடைக்குது நமக்கு? பூஜ்ஜியம். பூஜ்ஜியம். அப்படின்னா ஒருத்தர் வந்து பூஜ்ஜியமா இருக்கணும், மத்தாள் இல்லாட்டி பூஜ்ஜியமா இருக்கணும். ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து பூஜ்ஜியமா இருந்தா தான் என்ன விட கிடைக்கும்? பூஜ்ஜியம் வரும். சும்மா யோசிச்சு பாருங்க. இப்ப ரெண்டோட எக்ஸ பெருக்குறீங்க. இப்ப எக்ஸ் வந்து பூஜ்ஜியமா இருந்தா என்ன விட கிடைக்கும்? பூஜ்ஜியம். சரிதானே? அப்ப இதுலயும் ரெண்டு பேரை பெருக்குனா விட என்ன வருது? இப்ப நான் எப்படி கூப்பிடலாம் இதை? கூப்பிடுங்க பாப்போம், நீங்க சேர்ந்து கூப்பிடுங்க. படிவா யோசிச்சு பார்த்து கூப்பிடுங்க. சமன் அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இப்ப நான் எக்ஸாக 3 தர எக்ஸாக 4 இங்க வா அப்படின்னு கூப்பிடலாம், இல்லாட்டி பூஜ்ஜியம் இங்க வா அப்படின்னு கூப்பிடலாம். ரெண்டுமே சமன் தான். அப்ப இது ரெண்டையும் பெருக்கும் போது கிடைக்கிற விட சமன் சைஃபர்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேரை யாரோ ஒருத்தர் சைஃபருக்கு சமனா இருப்பார். ஆனா நமக்கு யாரும் தெரியாது. ஸோ ரெண்டு பேரும் எடுப்போம். அப்ப ஒன்று வந்து எக்ஸாக 3 வந்து சைஃபரா இருப்பார், இல்லாட்டி சகமுண்டாங்களா போனா சகனாலாங்களா போனா இப்ப நம்ம இப்படி யூஸ் பண்ணி விட எடுத்துட்டு இருந்தானே. அப்ப என்னென்ன விட வர போகுது? எக்ஸுக்கு ஒரு விட சயம் உண்டு, இன்னொன்று விடையே திருப்திப்படுத்தும். சயனால தூக்கி போடுங்க, இங்க சைபர் ஆகும். சைபரோட வரப்பு இருக்குன்னா சைபர் தான். அப்ப இந்த நம்ம இப்படி செஞ்சு விட எடுத்தோம். இப்ப என்ன விட வந்திருக்கு நமக்கு? எக்ஸ் வர்க்கத்துக்கு எத்தனை விட வந்திருக்கு? எக்ஸ் வர்க்கம் வந்தாலும் எத்தனை விட வரும் நமக்கு? 2 விட வரும். 2 விடையும் போட்டாச்சு. அப்ப இதை தீர்க்கிறதுக்கு என்ன முறையை பாவிச்சோம்? காரணியாக்கள் முறை. என்ன முறை? காரணியாக்கள். இதை தீர்க்க முடியாத கேள்விகளுக்கு ஓ லெவல்ல போய் என்ன படிச்சோம்? 2 முறைகள் படிச்சோம். என்னென்ன முறைகள்? சமன்பாட்டு முறை. தீர்த்து வர்ற விடைகளை, அந்த விடைகளுக்கு பேர் தான் என்னது? அந்த வியாதி. என்ன வியாதி? மூலங்கள். சரியா? மூலங்கள் அப்படின்னு சொல்றது என்னது? இருபடி சமன்பாடு தீர்த்து வர்ற விடை. ஆனா நம்ம இங்க அப்படி தீர்க்கலாது. கிராஃப் கேள்வியில எப்படி சொல்றாங்க? இப்ப நமக்கு என்னென்ன முறை தெரியும்? உண்டு காரணியாக்கள் முறையில தீர்க்கலாம், ஒன்று சரிதானே? ரெண்டாவது என்ன முறை? சமன்பாட்டு முறை. மூன்றாவது இது வர்க்க பூர்த்தியாக்கள் இல்லாட்டி நிறைவர்க்கமாக்கல் தீர்ப்போம். வர்க்க பூர்த்தியாக்கள் நிறைவர்க்கமாக்களும் ஓ லெவல்ல படிப்பீங்க. பார்ட் 2 கொஸ்டினா வரும். அது என்னத்துக்கு? விடை வராதாக்கள். இப்படி செஞ்சும் விட வராதாக்கள், இப்படி செஞ்சும் விட வராதாக்களுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். இதையும் விட்டு இன்னொரு மெத்தட் இருக்கு, வரைவி வரைந்து அதன் மூலம் விடை காணும். வரைங்கடா. மூலங்கள் காண்றது என்னது? அந்த வியாதியை காண்றது என்னது? வரைப வரைஞ்ச இந்த இடத்துல என்ன விட வருது அப்படின்றத காணப்படும். அப்ப இந்த இடத்துல வடிவா பாருங்க, நமக்கு எங்க சமன்பாடாக தந்திருந்தான் அது எழுதுங்க. என்ன சமன்பாடு? சயனாடு சமன் என்னடா வச்சாங்க? பை. இங்க எக்ஸ் வர்க்கம் இருக்கு, சயனாடு இருக்கு, சயனாடு. இப்ப இவங்களை கூப்பிடுங்க பார்ப்போம். கூப்பிட்டு உங்களுக்கு விளங்கும் விஷயம். கூப்பிட்டீங்க அவ்வளவு. எல்லாரும் கூப்பிடுங்க. எக்ஸ் வர்க்கம் சயனாடு இங்க வா. கூப்பிடு. இல்லாட்டி எப்படி கூப்பிடுவேன்? பூஜ்ஜியம் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். இல்லாட்டி இங்க என்ன செய்யலாம்? எக்ஸ் வர்க்கம் சயனாடு இங்க வா. அப்படி இல்லாட்டி வை இங்க வா. அப்ப சைபர் கூப்பிட்டாலும் வை தான். எக்ஸ் வர்க்கம் சயனாடு தான் வராது. சைபர் கூப்பிட்டா எக்ஸ் வர்க்கம் சயனாடு தான் வராது. வையின்னு கூப்பிடும் போது அவர் தான் வராது. அப்ப அவரை வையின்னு கூப்பிட்டு வந்துதானே ஆகணும். சைபர் கூப்பிட்டு வந்துதானே ஆகணும். அப்ப வையின்னு சொல்றது என்னன்னு சொல்றாங்க? வையின்னு சொல்றது யாருக்கு சமனா நினைக்கும்? சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் விஷயம். இவரை நான் சொல்லி கூப்பிடணும்டா பூஜ்ஜியம் சொல்லி இங்க வான்னு சொல்லி கூப்பிடலாம். இது அதே ஆள திரும்ப வையின்னு சொல்லியும் கூப்பிடலாம். அப்ப பூஜ்ஜியம் கூப்பிடுறது பேர நான் வைகான்னு கூப்பிடலாம் தானே? பூஜ்ஜியமும் வையும் என்னது? புதுசா வந்தாங்க உங்களுக்கு வந்து அறமுறையா ஒரு இதுவும் கர்மம் விளங்காதுன்னு எனக்கு தெரியும். சரியா? அதால இன்றைக்கு ரெக்கார்டிங் எல்லாத்தையும் போடுவாங்க. அவ்வளவு ரெக்கார்டிங்கையும் பார்த்து விலங்கி எடுத்து போட்டு நாளைக்கு எக்ஸாம் நடத்தா செய்யுங்க. பயப்பட்டு இருப்பேன்னா சைபர் வந்தாலும் பேச மாட்டேன். நான் பேசலாம் மாட்டேன். நமக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ ஒரு சும்மா ஒரு விஷயம் உண்டு. நான் ஒரு இதுல பார்த்தேன். நான் போய் எல்லாம் சொல்ல பார்த்தேன். இப்ப வந்து பால் இருக்கு தெரியுமா? மில்க், கவு மில்க், பசுப்பால். பசுப்பால் வந்து கொஞ்ச நாள் வச்சு ஆகுனா அதுல இருந்து என்ன செய்யலாம்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தயிர், யோகட், கடைசி என்ன விலை கூடின சாமான் என்னது? அதுல அந்த ப்ராடக்ட்ல
சீஸ் சீஸ் தான் விடக்கூடாது. அது எப்படி வருது? தயிர் என்னது பால் கெட்டு போக அது ஒண்ணா மாறி, அதாவது நாள் போக அதுல என்ன நடக்குது? கெட்டு போகுது. உண்மையில அப்படித்தானே? கெட்டு போய் தானே சீஸ் உருவாகுது. நாள் போக கெட்டு போகுது. அந்த கெட்டு போகுதுன்னு சொன்னா அது பழுதா போற மாதிரி. அப்போ சமா கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது என்னத்துக்குமா இதை அமர்த்தி அமர்த்தி விளையாடுறா? தேவைக்கு இல்லாம கிளாஸ் விட்டு ரிமூவ் பண்ணி விட போறோம். பாருங்களேன், உங்களுக்கு ஆன் பண்ணி வைக்கணும்னா சொல்லுங்க, நான் ஆன் பண்ணி கிளாஸ் நடத்துறேன். சமா உனக்கு விளையாச்சா இல்லையா? கை தவறி கடைசி உனக்கு நான் சும்மா பாத்தீங்க, நீயும் ஒரு ஆட்டாவும் செஞ்சு லூசு பண்ண வேலைகள் பாக்குறது. குரூப்ல லெஃப்ட் ஆகுறது, திரும்ப ஜாயின் ஆகுறது அதே குரூப்ல. உங்களுக்கு தான் கடைசி, சரியா? தெளிவா தான் சொல்லணும். கவனிச்சு தான் இருக்கிறது, சும்மா பார்த்துட்டு இருக்கிறது. சரி, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? பால் வந்து சீஸ் ஆகிறத சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, மைக்ரோஃபோனு. அது ஓப்பன் ஆகுது. இப்ப அது ஓப்பன் ஆகும். என்ன விஷயம் அடுத்தது? அதுக்கு அடுத்தது இன்னொன்று இருக்கு, திராட்சை. திராட்சை பழம் கண்ண நாள் ஒரு பக்கெட்டுக்குள்ள வச்சு என்ன செய்வாங்க? பிளம்ஸ். ஆமா, உங்களுக்கு திராட்சைய காய வச்சாதான் பிளம்ஸ். அடைச்சு வச்சா வைன். சரியா? வைன் செய்வாங்க. அப்ப கொஞ்சம் விஷயங்கள் கெட்டு போறது, பழுதாகுது. அதாவது நம்ம ஒரு விஷயத்துல இருந்து இந்த கொஞ்சம் மிஸ்டேக்ஸை விட்டு குறைஞ்சு கொண்டு போகும்போது அதுல பெருமதி என்ன செய்யுது? வைன் விடக்கூடிய, தயிர் விடக்கூடியது, திராட்சை பழம் விடக்கூடிய வைன். சரிதானே? அப்ப நீங்களும் அதே மாதிரி தான் பிழை விட்டு மிஸ்டேக்ஸை வச்சுதான் என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா மேல போய்கிட்டு இருப்பீங்க. நான் பிழையே விட மாட்டேன், பயப்பட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொன்னா கஷ்டம் தான். இப்ப அந்த சின்ன பிள்ளை வந்து பபாவா இருக்கும்போது நடக்கிறதுக்கு பகடி இப்ப 100 என்ன செஞ்சுட்டு இருந்துருவோம்? ஸ்கூலுக்கு எப்படி போகும் 100? சல்மா சொல்லு, 100 எப்படி வந்துருக்கும்? தமிழ் தானே வந்துருக்கும். சரியா சொல்றது? விழுந்தா எழும்பி பொறுத்த அந்த மாதிரி தான் சொல்றது. மாதிரி புரிஞ்சு கொடுங்க. எதுவுமே பெரிய கஷ்டமெல்லாம் இல்ல. கொஞ்ச நாள் செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க எப்பயாவது செய்யாம விட்டீங்க, முயற்சி செய்யாட்டி ஒண்ணு மாதிரி அந்த பூமர் அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ண விஷயம் செஞ்சின்னா ஏதாவது ஒன்று கிடைக்கும், ஒண்ணு வராது. இப்ப பாத்துக்கோ. இப்ப y சமன் 0 எடுத்துட்டோம். எதை வச்சுக்கொண்டு இதை வச்சுக்கொண்டு தான் சொன்னேன். y சமன் 0 ஆகும்போது இப்ப நம்ம எப்படி விட எடுக்கிறோம்டா பிள்ளைகள்? இந்த இருபடி சமன்பாடுகளை என்ன செஞ்சோம்? ஒவ்வொரு முறைகள் இருக்கு, அதை வச்சு யூஸ் பண்ணி விட எடுத்தோம். ஆனா இந்த இடத்துல என்ன செய்ய போறோம்? கிராஃப வச்சுக்கொண்டு தான் சொல்லியிருக்கு. கேள்வியில மேல சொல்லிருக்கா வரைபடி இருந்துட்டு. அப்ப வரைப வச்சுக்கொண்டு தான் செய்யணும். அப்ப இந்த இடத்துல வழியா பாருங்க, நான் சொல்றேன். y சமன் 0. அப்ப y சமன் 0 அப்படின்னு வந்தா அந்த கோடை நம்ம என்ன செய்யணும்னா கிராஃப்ல அடிக்கணும். நான் உங்களுக்கு நேத்து தான் அடிச்சு தந்தேன். சமாந்தர கோடுகள் எப்படி வரும்? y சமன் வந்தா யாருக்கு சமாந்தரமா வரும்? இப்ப நம்ம y சமன் 0 எடுத்தோமா, y சமன் வந்துட்டாலே யாருக்கு சமாந்தரமா அந்த கோடு வரும்? எக்ஸுக்கு சமாந்தரமா எதுக்குள்ள போகுது? எதுக்குள்ள போகுது? இந்த 0க்குள்ளால. ஆல்ரெடி வரையப்பட்ட கோடு என்னது? இந்த x அச்சு. அப்ப அது வரையும் போது இந்த கிராஃப எங்க வெட்டுது? இந்த கோடை நான் வரையும் போது கிராஃப் எந்தெந்த புள்ளியில வெட்டுது? இதுல ஒருக்கா இதுலயும் வெட்டுப்படுது. வரையா பார்த்து கொடுங்க. வெட்டுப்படும் போது இருக்கிற எக்ஸ் பெருமதி தான் போடணும். எப்படி? இந்த கோடை வரையும் போது வடிவா நான் சொல்றது எழுதி வச்சு கொடுங்க. சும்மா சாபிர் நோட்ஸ் தான் போட்டிருந்தேன். என்ன எழுதி பாத்தீங்களா பிள்ளை? இப்படி அம்புக்குறி போட்டு பிறகு பார்த்தா எப்படி இருக்கு? கொஞ்சம் காலத்துல பார்த்தா எந்த சாமான் வழங்குவது? அது ஏதோ சித்திர பாட நோட்ஸ் மாதிரி இருக்கு. அப்படித்தானே? சித்திர பாடத்துல வளைகோடு வரைகிற படிச்சு அப்படித்தானே இருக்கு. அது அப்படிதான் இருக்கு. நீங்க எழுதுது அழகா எழுதுங்க. அதுக்கு நான் உதாரணத்துக்கு கொஞ்சம் நோட்ஸ் போட்டிருந்தேன், பாத்தீங்களா? இன்னும் நிறைய பேர் நோட்ஸ் இருக்கு அப்படி எழுதுறாரு. அப்படி எழுதுனீங்கன்னா திரும்ப ஒரு தடவை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? மெட்ஸ்கோப்பி பார்க்கும்போது எந்த மெட்ஸ்கோப்பி நான் சொல்றேன், எந்த மெட்ஸ்கோப்பி வேற யார மெட்ஸ்கோப்பி பார்த்தாலும் உங்களுக்கு விஷயம் பிடிக்கூடாது. சரியான சொல்றது நான் சொல்றேன் எழுதி வைங்க. அதெல்லாம் எடுத்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதான் எழுதிக்கும். இந்த ஸ்டெப்ல இப்படித்தான் செய்யறோம் அப்படின்றது தெரியும். இல்லாட்டி அது கஷ்டம் தான். ஏன்னா டிரெக்ட் கிளாஸ் போனா அது அண்டையோடய முடியும். அப்ப இந்த இடத்துல என்ன செய்யறோம்? இதை எடுத்த பிறகு இந்த கோட்டையில வரையும் போது கிராஃப்ல எங்க எல்லாம் விட்டுது? இதுல ஒருக்கா இதுல ஒருக்கா.
வெட்டுப்பெற அந்த புள்ளியில எக்ஸுக்கு என்ன விட ஒரு ஒன்று சய 2 2 அடுத்த விட 2 அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா இதை நீங்க சும்மா தீர்த்தாலும் அதே விட தான் வரும். படிவ வச்சு பாருங்க. எக்ஸ் வர்க்கம் சயனாடு சயனாடங்களை போனா சஹனாடு வர்க்கமங்களை போனா வர்க்கமூலம் வர்க்கமூலம் 4. என்ன 100 சரியா சத்தமா கிடக்கு? என்ன பிரச்சனை? சரி, வர்க்கமூலம் 4க்கு என்ன விடையெல்லாம் வரும்? சய 2 சஹ 2 சக 2 வரும். அப்படி இல்லாட்டி சய 2. இப்படி 2 விடைகள் வரும். ஏன்னு சொன்னாங்க 2 வர்க்கம் என்ன? 2 தர 2 எத்தனை? 2 தர 2 4 4. அதே சய 2 தர சய 2 எத்தனை? நேர் 4 அதுவும் 4 தான். அப்ப உங்களுக்கு வர்க்கமூலத்துக்கு என்னென்ன விடைகள் வரும்? உங்களுக்கு சகல வரும், உங்களுக்கு சயல வரும். அதே விட கிடைச்சிருக்கா உங்களுக்கு? என்ன கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கு தானே? அப்ப பிரச்சனை ஒன்றும் இல்லை. விஷயம் விளங்குது தானே? விஷயம் விளங்குதா? சரி, அப்ப இதை எழுதி கிடக்குண்டு. உங்களுக்கு 10ஆம் ஆண்டு கிராஃப்ல இருக்கிற எல்லா விஷயமும் சொல்லி தந்தாச்சு. ரைட்டா? இப்ப நான் நீங்க ஹோம்ஒர்க் செஞ்ச கேள்வியில இன்னொரு கேள்வி இருக்காது இல்ல? இவ்வளவுதானே? இன்னொன்று இருக்கா? இவ்வளவுதான். ஆனா இதுலயே வச்சு நான் இன்னொரு விஷயம் சொல்லி தர போறேன். எல்லாரும் ரெடியா இருங்க. எல்லாரும் ரெடியா? இன்னமும் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க அப்படி. கதை சொல்பவர்களை நம்பி உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்துச்சா தெரியாது. கதை சொல்பவர்களை நம்பி ஏமாறாதீர்கள். செய்து காட்டிய தலைவர் ரணில். காஸ் சிலிண்டருக்கு அது வந்துச்சா உங்களுக்கு மெசேஜ்? இந்த முறை ரணில் விக்ரமசிங்க யூஸ் பண்ண டெக்னிக் என்ன சொல்லுங்க? பிரச்சாரம் செய்யல, ஒழுங்கான முறையில பிரச்சாரம் எதுவுமே செய்யல. சாதாரணமா மீட்டிங்ஸ் போயிட்டு ஆக்கள்கிட்ட கொஸ்டின் பதில் மாதிரி தான் செஞ்சு. அவர் செஞ்ச ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாருங்க. அவர் பார்த்த நுட்பம் என்ன? எல்லாரும் என்ன யூஸ் பண்றாங்க? கையில என்ன எல்லாத்தையும் கையில என்ன இருக்கு? உங்களுக்கு கையில என்ன இருக்கு? வரல. போன், லேப்டாப் எல்லாத்துலயும் என்ன யூஸ் பண்றோம்? சோசியல் மீடியால அந்த மனுஷன் இருக்கிற எல்லா இந்த வாக்கு சேகரிக்க ஆகிற விட அவர் சோசியல் மீடியால அவ்வளவு காசை போட்டு அதுல அவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. நம்மட இதுல என்ன கூட ரட்ட 100 அந்த அட்வர்டைஸ்மெண்ட் யூடியூப்ல வருதோ இல்லையா, அதை விட இவரையும் வரும். சரியா? நீங்க பாத்தீங்கன்னா அது அந்த இது மாதிரி வச்சிருக்காரு. பாப்போம் என்ன மாதிரி பிள்ளைகள் 100 அவங்கள ஓட்டு ரணிலுக்கு. நானே அவனுக்கு தான் போடுவேன். 100 யாரு? நான் ரணில் தான். அப்ப நீங்க அன்றைக்கு 100க்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் 2 மாசத்தால யார்கிட்ட கொடுத்தாகணும்? ஆட்சிக்கு வந்து 2 மாசத்தால ஒண்ணுமே செய்யலைன்னு வைங்களேன். இவனை திரும்ப போய் பிரச்சனை பட்டு இதெல்லாம் இல்லாம ரொம்ப திரும்ப யார் வந்து நிப்பாங்க இடத்துல? ரணில் தான். அடுத்தது ரணில் மட்டும்தான் இருக்கிறார்களே படிச்ச ஒரு மனுஷன். அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கும். காசு அடிக்க மாட்டேன்லாம் இதுல அடிக்கத்தான் செய்யும். அப்படி இல்லாம என்னத்துக்கு ஒரு பதவிக்கு போறேன்? இப்ப உங்களை விட்டு சரி, உங்களோட ஜனாதிபதியை விட்டு நீங்க இந்த சைக்கிள்லயா போய் வருவீங்க? அந்த சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்க யோசிக்க மாட்டீங்களா? யோசிக்கிறேன். அப்படி யோசிக்காத ஏதாவது ஒரு ஜனாதிபதி இருப்பான்? எந்த ஒரு யாருமே இல்ல. சரியா? ஏதோ ஒரு வீடியோல மட்டும் பார்த்திருந்தேன். ஒரு பொம்பளை ஒன்று போயிட்டு ஒருத்தனோட செல்ஃபி எடுப்பான். ஒரு பொம்பளை ஒருத்தனோட செல்ஃபி எடுப்பான். எடுத்துட்டு திரும்ப அவர்கிட்டே கேட்பேன், நீங்க யாரு, என்னத்துக்கு உங்களோட எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறாங்க? நானும் அதுதான் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கேன். நீங்க யாருன்னு அவர் சொல்லுவா, நான் ஒரு டூரிஸ்டா இங்க வந்திருக்கேன். அவர் சொல்லுவா, நான் தான் இந்த நாட்டுல ஜனாதிபதி. சரியா? வாழ்றாங்க இருக்காங்க, இந்த இவன மாதிரி இருக்காங்க இருக்காங்க.
ஒரு ஜனாதிபதி பெரிய போன அப்புறம் காசு தோணாதே அவனுக்கு ஒரு 4 ஸ்கேம் 4 காசு அடிச்சாதான் அவனை என்ன செய்யலாம் நீ ஒரு வம்சாவளிக்கும் வாழலாம். ஏதோ நீங்க உங்களை எல்லாம் விட்டா அந்த இப்ப பள்ளி நிர்வாகம் இருக்கு தானே உங்களோட பள்ளி நிர்வாகத்தை இருக்கிறார்கள் ₹1 காசுமே ஒருத்தரும் அடிக்காம உண்மையை சொல்லுங்க. நல்லா அடிக்கிறேன். நல்லா அடிப்பாங்க. வாழ்க்கை வாழாம இப்ப ஊர்ல இருக்கிறேன்னா உடனே இப்ப இந்த நீ போறியா உனக்கு அந்த ஒரு இது வருது இறைச்சி வருதுன்னா இறைச்சி 2% அதுல இருந்து தூக்கிட்டு அவங்களுக்கு. அப்ப இவங்க எல்லாம் செய்வாங்க, அவங்க செஞ்சாலும் தப்பு. சமூகம். ஓகே, சோ லாஸ்ட் பார்ட் இதை செஞ்சா அப்படின்னா உங்களுக்கு விஷயம் ஓகே. ஏன்னா நான் நிறைய பேர் கொஸ்டின் செக் பண்ணேன். ஸோ இதெல்லாம் டக்கு டக்குன்னு சில விஷயங்கள் செய்ய போறேன். அதை நம்ம எல்லாரும் விட சொல்றதுக்கு ரெடியா இருங்க. ஏன்னா சொன்னப்புறம் இதை அழிச்சு போட்டு இதே கொஸ்டின்ல கொஞ்சம் செஞ்சு காட்டிட்டு தான் அடுத்ததுக்குள்ள போக போறேன். ஸோ ரெடியா பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, இங்க நான் சொன்னேன் 10ஆம் ஆண்டு கிராஃப் ஃபுல்லாவே இதுல வர்றது என்னவா இருக்குன்னு சொன்னேன். இந்த சயனால என்னவா இருக்கு எக்ஸ்ட்ரா வர நம்பர் இழிவு புள்ளி அல்லது உயர்வு புள்ளி. இழிவு புள்ளி அல்லது உயர்வு புள்ளி ஆகிக்கும். எந்த கிராஃப்ல 10ஆம் ஆண்டு கிராஃப்ல இழிவு புள்ளி இல்லாட்டி உயர்வு புள்ளி. அப்ப நான் சொல்றத வடிவா புரிஞ்சுக்கொடுங்க. நான் சொல்ல ஒவ்வொன்று கூட சொல்றேன். நம்ம மொத்தம் ஒரு 3 விஷயம் பார்க்க போறோம். எத்தனை விஷயம்? 3 கேள்வி மாதிரி கேட்க போறேன். நீங்க பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கு. இந்த வரைபை வையச்சின் நேர்த்திசை வழியே, வையச்சின் நேர்த்திசை எங்க இருக்குது அது வழியே எங்கேன்னு பார்த்துக்கணும். வையச்சின் நேர்த்திசை வழியே 2 அலகுகள் மேலே உயர்த்தினார். வையச்சின் நேர்த்திசை வழியே 2 அலகுகள் நகர்த்தினால் அதன் பின் கிடைக்கிற அந்த கிராஃப்ல சமன்பாடு என்ன? அதான் கேள்வி. உனக்கு தேவையான மாதிரி எழுதிக்கோ. சொல்லுங்க. முதலாவது வழியா யோசிங்க. முதலாவது விஷயம் எதை யோசிக்கணும்டா, இங்கதான் இருக்கு வையச்சின் நேர்த்திசை எங்க இருக்கு? உங்க எல்லாருக்கும் எங்க தெரியுது? மேல போக நேர்த்திசைக்கு போகுது. 2 அலகுகள் மேலே இந்த கிராஃப் எங்க வந்திருக்கும்? இந்த சய 2 கிட்ட இப்படி கிராஃப் வந்திருக்கும். அப்ப அந்த புள்ளி என்ன வாங்கிக்கும்? அந்த சமன்பாடு என்ன வந்திக்கும்? அடுத்து சொல்லும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆகுதா நீங்க? இப்படியும் சில நேரத்துல வரும். இது 10ஆம் ஆண்டு கிராஃப். 11ஆம் ஆண்டுல வருமானு கேட்டா அங்கேயும் வரும். அங்க கொஞ்சம் வித்தியாசமா எழுத வேண்டியிருக்கும். அது நான் 11ஆம் ஆண்டு கிளாஸ் சொல்லுவேன். இந்த மாதிரி 11ஆம் ஆண்டு கிளாஸ்ல நான் அதை சொல்லி தருவேன் பிள்ளைகள். ஏன்னா அதை சொல்லியிருந்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். பெருசா முக்கோணியின் அந்த பண்புகள் பாடம் வர்றதா சாரி இயல்பத்து முக்கோணிகள் பெருசா வாரல. இருந்தாலும் அதுக்கு தான் உங்களுக்கு 2 நாள் டைம் கேட்டு நேற்று சொன்னேன். காலையில கிளாஸ் எப்பமா இல்லையா ஒத்து மெசேஜ் போட்டிருப்பியா? மெசேஜ் போட்டா கிளாஸுக்கு பண்ணுமேன நான் நல்லா தூங்குறேன். சரி, இப்ப சொல்றத வழியா பாத்துக்கோங்க. வையச்சின் நேர்த்திசை வழியே 3 அலகுகள் நகர்ந்து சொல்ற வழியான பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கிராஃப் தான் வையச்சின் நேர்த்திசை வழியே 3 அலகுகள் நகர்ந்து பின் வையச்சின் மறைதிசை வழியே 4 அலகுகள் நகர்கின்றது எனில், முதல்ல 3 அலகுகள் நேர்த்திசை வழியே நகருது, பிறகு 4 அலகுகள் மறைதிசை வழியே நகர்ந்து இறுதியாக உள்ள புள்ளியில் உள்ள வரைவின் சமன்பாடு என்ன? அப்படின்னா முதலாவது எத்தனை அலகுகள் மேல போகுது? 3. அப்ப இந்த கிராஃப் வந்து இதுல இருந்தீங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? எத்தனை அலகுகள்? 1 2 4. அப்ப இதுல வந்து கிராஃப், இதுல வந்து அந்த கிராஃபுக்கு பேர் என்னது? y சமன் x வர்க்கம் sin 5. அவ்வளவுதான் விஷயம். ரைட்டா? பெருசா அவ்வளவு இல்லை. இவ்வளவுதான் 10ஆம் ஆண்டு விஷயத்துல வரக்கூடியது. சோ நீங்க வரைஞ்ச கிராஃப்ல உங்களுக்கு
சிக்கல் படுத்தின கிராஃப்ஸ பார்த்து பார்த்து செய்ய மாட்டேங்குது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 10:45 மாதிரி முடியும். ஓகே, நாளைக்கு எக்ஸாம் தானே. ஸோ ஓகே, 10:45 வரைக்கும் இருப்பீங்களா உயிரோட? ஆமாம் சார். என்ன ஆயிஷா ஆஸ்பர் இருப்பியா? சொல்லு. சார் என்ன இப்பே நீ இருக்கிறா? தூக்கம் வருது அவனுக்கு? இல்ல சார், நடிக்காது வருதுதானே கொஞ்சம் சார். அதான் நாளைக்கு எக்ஸாம் செஞ்சுட்டு எக்ஸாம் நேரத்துக்கு செஞ்சிட்டீங்கன்னா என்ன விஷயம்? நான் எக்ஸாம் பேப்பர் எத்தனை மணிக்கு போடுவேன்? பின்னாரு 4 மணிக்கு முடிஞ்சு நான் எக்ஸாம் பேப்பர் போட்டுருவேன். சரியா? சம்டைம்ஸ் வந்து இதுல இருக்கிற பிடிஎஃப் கொஸ்டினே செய்யறது நான் தருவேன். ஸோ தந்தா நீங்க நேரத்துக்கு செஞ்சுட்டா நைட் டைம்ல என்ன செய்யலாம்? ஃப்ரீயா இருக்கலாம். சரிதானே? பரவாயில்ல, நீங்க நைட் செஞ்சீங்கன்னா உங்களோட மிஸ்டேக் தானே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேரத்துக்கு அந்த எக்ஸாம் செய்ய பாருங்க. நான் உங்களோட பிடிஎஃப் பிரிண்ட் எடுங்க. இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை சொன்னா இல்ல இல்ல. அந்த பிடிஎஃப் எல்லாம் கவனமா சேகரிச்சு வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட நண்பர்களோட சேர்த்து, உங்களோட நண்பர்கள் இருப்பாங்க தானே கிளாஸுக்கு வர்றார்கள், அந்த நண்பர்களோட சேர்த்து இப்ப இருப்பாங்களே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட சேர்ந்து ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அதுல வச்சுக்கோங்க. அதுல டவுட் கிளியர் பண்ணலாம். என்னன்னா அது ஒன்று ஓப்பன் பண்ணுது. ரீசன் என்னன்னா இந்த ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணா 14ஆம் ஆண்டாக 10ஆம் ஆண்டு எட் பண்ணுது. அதுல நீங்களே என்ன செய்யலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச விடைகளை சொல்லி கொடுக்கலாம். போன வயசுல யாரெல்லாம் வந்து அம்னா இந்த குரூப்ல அந்த டவுட் கிளியரிங் குரூப்ல இருந்தியா? அம்னா கியாஸ் அம்னா கேஸ் இருந்தியா? எங்க சத்தவை காண இல்ல முடிஞ்ச ஆகிறத உயிர் இல்லையா? ஆயிஷா நஸ்மா அன்மியூட் பண்ணு. ஓ சார். அன்மியூட் பண்ணி வை. ஹோம்வொர்க் செஞ்சியா? ஓ அது யாருக்கு அனுப்புனா? போலீஸுக்கா? மறந்துட்டேன் அனுப்ப. மறந்துட்டியா? சாப்பிட்டியா? இன்னைக்கு பகல் சாப்பாடு சும்மா சொன்ன சாப்பிட்டியா? ஓ சார். அதெல்லாம் தின்றதுக்கு ஒண்ணு தெரியுது தானே. சரி, அந்த டைம் அது படிப்பை பத்தி யோசனை வந்தா தானே இதுகள் நான் நினைவு வர்றதுக்கு. அடுத்த எத்தனையா கொஸ்டின் பிள்ளை செய்வோம்? உங்களுக்கு எது கஷ்டமா இருந்துச்சு அதுல எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மரியம் ஹம்னா. மரியம் ஹம்னான்னு யார் வந்தீங்களா? மரியம் ஹம்னா வந்தா அன்மியூட் பண்ணிருக்கணும். கண்ணாடி நான் தேடி பிடிச்சிட்டு மூவ் பண்ணுவேன் குரூப் போட்டு. மரியம் ஹம்னாண்டு. சார் நானா சார்? இல்ல நீ இல்லம்மா, நீ வேற மரியம். நீ பதறாதம்மா. ஏமா அவனுக்கு பிரச்சராமா? நான் உண்ட மரியம்னு கேட்டல நீ பாத்துருப்ப. மரியம் ஹம்னா உண்டது இல்லதானே? நீ பாத்திமா மரியம்மா? இல்ல சார், மரியம் மட்டும். மரியம் ஹம்னா அன்மியூட் பண்ணுங்க. ஓ சார். இவ்வளவு நேரம் கூப்பிடும்போது, முதலாவது தடவை கூப்பிடும்போது கேட்டுச்சுதானே? விலங்கல்ல சார். மைக் அன்மியூட் பண்ணி வைங்கம்மா. பெரியாள் மாதிரி கை அன்மியூட் பண்ணி வைங்க. அன்மியூட் பண்ணி வைங்கன்னா அன்மியூட் பண்ணி அப்படியே ஒன்றுலே இருக்கணும். அது சரியா? கூப்பிட்டா விளங்காதா? இல்ல சார். என் காதுல எதுவும் பிரச்சனை? சார் காதுல எதுவும் பிரச்சனையாம இருக்கு? இல்ல சார், கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆன சார். கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சா? ஓ சார். வாரத்துக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. கிளாஸ்னா வந்து அந்த சத்தப்படாம இருக்கணும். இந்த வாய் வைக்கிறது எல்லாம் மென்டா செயல்பட்டு வராது. பேர் கூப்பிட்டு கேட்கும்னு எனக்கு தெரியும். பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? பேர் கூப்பிட்டா அன்மியூட் பண்ணியே இல்லாட்டி கிளாஸுக்கு வரக்கூடாது. சொன்னீங்கச்சா? அம்னா மரியம். ஓ சார். லாஸ்ட் பிடிஎஃப் அட்மின் கேட்டு பிடிஎஃப் வாங்கி பிரிண்ட் எடுக்கணும். சரியா? நீங்க வாங்கி அவரோட நோட்ஸையும் எழுதி எனக்கு சென்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னா நீங்களா கொஞ்சம் நாளா தான் கிளாஸ் விட்டு நின்றுவீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. எங்க படிக்கணும்னு சொல்லிட்டு விளங்காது. வேறங்காடி இன்ட்ரெஸ்ட் வராது நின்று. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? பேர் கூப்பிட்டா உடனே அன்மியூட் பண்ணி அப்படின்னா கூட அந்த அன்மியூட் பண்ற பிள்ளைங்க எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க. அதான் உண்மை. சரியா? பொய்யெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்.
மைக் ஓபன் இல்ல நீங்க இயர்போனாம அடிச்சிருக்கீங்க அப்படின்னா மரியம் கேக்குதா ஓ சார் இப்பதான் வருது சார். நீங்க இயர்போன் அடிச்சிட்டு இருக்கீங்க ஓ சார் இப்ப நான் கழட்டிட்டேன், இப்ப கிளியரா வருது. இயர்போன் கழட்டிட்டு உங்களோட வீட்டாளர் சொல்லுங்க ஹம்னா மரியம் ஒரு பிள்ளையாம் உங்களோட மகள் தானா சரியா படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆன்லைன் கிளாஸ் ஒன்று படிக்குதான். அதனால எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்தா ஹம்னா மரியம் பிள்ளை பிற்காலத்துல அந்த வீட்டையே காப்பாற்றக்கூடிய பிள்ளையா கூடி மாறலாம் அப்படின்னு சொல்றது சரியா. சரி அடுத்த இயர்போன் அடிச்சா கேட்க என்னங்க அந்த இயர்போன் சரியில்லைன்னு அதனால இயர்போன் கழட்டி வச்சுட்டு கேளுங்க சரியா. சரி சார். சாரி சார். இதுல எந்த கொஸ்டின் பிள்ளை செய்யணும் நீங்க ஏன் சொல்லணும் செகண்ட் பேஜ்ல கடைசியா கொஸ்டின். அந்த இதுல நான் பிள்ளைய திருத்தி போட்டேன் எல்லாரும் மாத்திட்டீங்களா ஐப்ரோ படம் வந்துச்சா. ஓ சார். நான் வந்து செகண்ட் பேஜ்ல இதை செய்யறேன் அதை விட்டு வேற ஏதாவது டவுட் இருக்கு இதெல்லாம் எனக்கு எழுதுனா சொல்றேன் சரியா. 10ஆம் ஆண்டு கிராஃப் அவ்வளவு கஷ்டம் இல்லை ஹம்னா மரியம் மைக் ஓபன் பண்ணலாமா இப்ப பேஜ் நம்பர் 2ல எத்தனையாவது செய்ய போறோம் தேர்ட் கொஸ்டின் சரியா. இதைத்தான் செய்ய போறோம் சோ கொஞ்சம் எல்லாரும் கவனமா பாருங்க. இதுக்கு ஒரு சமன்பாடு வந்திருக்கு என்ன சமன்பாடு y சமன் மறை 2x சக 5. வரை 2x சக 5 இப்படி ஒரு சமன்பாடு தர இருக்கும் அவங்களால 2x வர்க்கம் வந்து உங்களுக்கு மறக்கு. முதலாவது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த சமன்பாடை நம்மளோட இப்ப தமிழ் பாடத்துக்கு சந்தி பிரிச்சு சொல்றாங்க அதனால சமன்பாடு கொஞ்சம் சந்தி பிரிச்சு சொல்லுங்க என்ன சமன்பாடு y சொல்றால் -2ஓட 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 எக்ஸ் வர்க்கத்தை பெருக்கி 5 கூட்டுது. கவரேஜ் ப்ராப்ளம். கவரேஜ் பிரச்சனையா இல்லையே கவரேஜ் ஒழுங்கா தானே கவரேஜ் எதுவும் பிரச்சனையா இருக்கா கவரேஜ் பிரச்சனை இல்ல சார். போர்ட் கிளியர். போர்ட் மட்டும் தான் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. நான் அதில் அடிக்கிறது கிளியர் இல்லாம அப்படியா இல்ல சார் கொஞ்சம் கலங்கின மாதிரி இருக்குது. இப்ப சார் கொஞ்சம் போர்ட் பிளர் ஆயிருக்கு. இப்போ ஓகே. என்னடா சொல்றீங்க இப்போ ஓகே சார். நீ பேசுறது கேக்குது. இது சரி கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க நான் ஒருக்கா யூஸ் செஞ்சுட்டு செய்யறேன். இப்ப அப்படியே ஓகே அப்படியே இல்ல இப்போ ஓகே. சரி அப்ப பாப்போம் ஓகே தானே இப்ப ஓகே சார். ஓ சார். அப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இத சந்தி பிரிச்சு சொல்லுங்க இந்த சமன்பாடு. மெட்ஸ்ல சந்தி பிரிச்சு யாரு கேட்டிருக்கா உங்கள்ட்ட முதல் முறையா நீங்க தான். சரியா அதை சொல்லுங்க சமன்பாடு சந்தி பிரிச்சு சொல்லுங்க இந்த விஷயத்தை விளக்கு. பைன்னு சொல்றால் யாருக்கு சமனாயிக்கும் சய 2 தர எக்ஸ் தர எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் பெருக்கி வர்ற விடையோட என்னத்தை கூட்டணும் 5. 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
அதை வச்சுக்கொண்டு என்ன சொல்லுங்க, நீங்க எந்த கிராஃப் கண்டுபிடிங்க. எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாடி மைனஸ் வருது அப்படின்னா என்ன கிராஃப்? உயர்வு. உயர்வு கிராஃப். உயர்வு. அதே வந்து இழிவு கிராஃபா இருந்தா என்ன வந்திருக்கும்? எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்ன மைனஸ் மைனஸ் சக வந்திருக்கும். சரியா? அப்ப இங்கால வர்றது என்ன வந்து இந்த சகன்றது என்னது? அந்த கிராஃப்ல இந்த கிராஃப்ல உயர்வு புள்ளி. புள்ளி. சரி. இப்ப இந்த கிராஃப் வரையும் போது நீங்க வரைஞ்சிருந்த சில ஜோக்குகளை நான் சொல்றேன். முதலாவது மொத்தமா அதுல 16 எடுக்கலாம் இருந்துச்சு, அப்படித்தானே? சாரி, 16 13 13. இப்ப நம்ம என்ன செய்வோம், முதலாவது நான் அட்டவணை வைக்கிறேன் எக்ஸும் வையும். எப்பயாவது எக்ஸ் வந்து ஆர்டர் மாறி போயிருக்கா? இது ஒரு ஆர்டர் தான் வரும், உங்களுக்கு தெரியும். அதுவும் மோஸ்ட் ப்ராபபிளி எப்படி வரும்? ஒற்றை. இதுல மொத்தம் என்ன நம்பர், எத்தனை நம்பர் வருது? அது என்னத்துல வருது கூடுதலா? எண்ணி பாருங்க, மொத்தம் எத்தனை இருக்குது? 7. 6 தான் எழுத்தா? ஆமினா 7. 6 எழுத்துட்டு 7. சரியா? அப்ப ஒற்றை இலக்கத்துல வாழதான் இந்த மூன்றுக்கும் ஒரே மாதிரியான இங்கால வருது, நடுவுல ஒன்று சேஞ்ச் ஆகி வருது. இது 10ஆம் ஆண்டு கிராஃப், 11ஆம் ஆண்டு கிராஃப் டிஃபரெண்ட் ஆகும். சில நேரத்துல 6 வர்ற மாதிரி வரும். அதுக்கு ஒரு கேள்வி நான் உங்களுக்கு அடுத்த வீக்ல வரும்போது நான் செஞ்சிருவேன். சரிதானே? கீழே அதே கேள்வி தான் போட்டிருக்கா. ஓகே, கொஞ்சம் நிறைய கேள்வி அதை செய்வோம் இந்த விஷயத்துல. இந்த பாடம் வந்து ஒரு கேள்வியில எல்லாத்தையும் சொல்லி வந்துட்டு ஒவ்வொரு விஷயமா ரிப்பீட் பண்றதுதான். அப்ப இதுல வந்து சயம் 13. அடுத்த எத்தனை வந்துக்கணும்? சயம் 3. அதே மாதிரி இங்க இப்ப நீங்க எல்லாரும் இதுல பிளவுட்டு வேணும்னா உங்க எல்லாரும் இருக்குதா வரல, அப்படித்தானே? சில ஆளுக்கு வரல சொன்னீங்கன்னா என்னட்ட. சரி, இதுல உள்ள விடையை எப்படி காணுவோம்? எக்ஸ் சமன் 0 ஆகும் போது என்ன பெருமதி? y-இன் பெருமதி. அதை காண்றதுக்கு என்ன செய்யணும்? இந்த சமன்பாடுல கொண்டு போய் என்ன செய்யணும்? எக்ஸ் வர்க்கம் சக 5 சந்திப்பு செய்யல நமக்கு விளங்கிச்சானே. -2 எக்ஸ் வர்க்கம் என்ன செய்யுது? பெருக்கப்படுது. சைபர் வர்க்கம் என்னது? 0. 0 வர்க்கம் போடுறதுன்னா 0 போடுறதுன்னா சக இங்கால 5. சைரண்ட வரும். சல்மா சல்மா என்ன வரும்? 0. 0. 0 கூட்டினா 5. நீங்க எல்லாத்துக்கும் போட்டு பார்த்தோம்னா கரெக்டான விட கிடைக்கும். சோனியை பயன்படுத்து. அப்படி சப்போஸ் இந்த இடத்துல -3 போடாதீங்க வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படி அது இப்போ பிரிண்ட் அடிக்கும் போது அவன் போடா விட்டான். இப்படி இது எல்லாமே ஒவ்வொரு பேப்பர்ல இருந்து எடுத்த ஒவ்வொரு கேள்வி. சரியா? நான் போய் சொல்ல நான் தான் உருவாக்குறேன் அப்படின்னா. சரி, இப்ப என்ன செய்யணும்? கிராஃப் வரையணும். கிராஃப் வரையும் போது பாருங்க, நமக்கு மொத்தம் எத்தனை தேவைப்படுது? இங்க 13, அதாவது மையத்தில மைனஸ்ல 13, பிளஸ்ல எத்தனை தேவை? 5. வயிற மொத்தம் -13ல இருந்து 5 வரைக்கும் தேவை. மொத்தம் 18 தேவை. எடுக்கலாமா நமக்கு? 10 சின்ன பிரிவு எடுக்கலாமா? அப்படி அப்ப என்ன செய்வோம்? 5 சின்ன பிரிவை 1 எடுப்போம். இல்ல அப்படின்னா நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா, இந்த கோடு எவ்வளவு நேரம் வந்திருக்கேன். முதல்ல என்ன செய்யணும்? இந்த இதை போடணும். இது கூடி போடுறதுக்கு மறக்க போட்டுட்டு என்னத்தை குறிக்கணும்? YH. இப்ப எனக்கு நீங்க சொல்லுங்க, எனக்கு பிளஸ் பகுதி எவ்வளவு வேணும்? பைக்கு 5. நான் வந்து முட்டாள்தனமா எக்ஸச் இதுல அடிப்பனா? எக்ஸச் இதுல அடிச்சா எனக்கு மொத்தமா நிறைய எடுக்கல் வந்துருக்குல. எக்ஸச் இதுல அடிச்சா மேல சகப்பகுதியில கூடிட்டா இல்லையா? அப்ப நல்லா என்ன செய்ய? மேல தூக்கி
அந்த எக்ஸைஜ அடிங்க. சரியா? நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ரெண்டு ரெண்டா குறிக்க போறேன். எப்படி? 10 சிறிய பிரிவை ரெண்டு ரெண்டா குறிக்க போறேன். ஆமினா மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. 10 சிறிய சிறிய பிரிவை எத்தனையா எடுக்க போறேன்? பையச்சிக்கு ரெண்டு ரெண்டு. அதுதான் நீங்களும் குறிச்சிங்க. நீங்க எப்படி எடுத்தீங்க? 5 சிறிய பிரிவை ஒன்று. நான் 10 சிறிய பிரிவை எத்தனை எடுக்க போறேன்? ரெண்டு பேரை வேறையா? இல்ல அடுத்த இது எக்ஸைஜ். எக்ஸைஜ்ல பிரச்சனை இல்லை தானே? எனக்கு 10 சிறிய பிரிவை ஒன்று எடுத்த எக்ஸைஜ்ல பிரச்சனையா? எக்ஸைஜ்ல பிரச்சனை வருமா? எல்லாரும் யோசிச்சு பாருங்க. நீங்க அப்பயே நீங்க வந்து எக்ஸைஜ்லயும் அதே மாதிரி சின்ன எடுத்திருந்தீங்க. யோசிச்சு பாருங்க. யோசிக்க வேண்டிய விஷயம் தானே? இங்க 10 சிறிய பிரிவை நான் எத்தனை எடுக்க போறேன்? ரெண்டு ரெண்டு எடுக்க போறேன். 10 சிறிய பிரிவை எத்தனை எடுக்க போறேன்? ரெண்டு. வடிவா நான் சொல்றது சார் வந்து 10 சிறிய பிரிவை ரெண்டு ரெண்டா எடுக்கிறாரு வைக்கு. இங்க ஒரு சிறிய பிரிவை 10 சிறிய பிரிவை ஒன்றொன்றா எடுத்துட்டு போறாரு. அடுத்த ஒரு புள்ள தெரிஞ்சுன்னு சொன்னா அந்த புள்ள என்னன்னு பார்த்துட்டு தெரியாது. இங்க இருந்து 15 எடுத்து ஒன்றை குறிச்சு வச்சு நான் சொல்லி திரும்ப திரும்பியும் அதே தான் செஞ்சிருந்துச்சு. என்ன பேரு? தினுஷ்கா தேவியா அப்படி செஞ்சிருந்தது. மாத்திட்டே இப்ப சரியா இருந்துச்சா படம்? நீங்க செய்யற எல்லாத்தையும் பார்த்துதான் பிள்ளைங்க இருக்கு. அதுக்காக உங்களுக்கு இப்படி ஒரு கிளாஸ் ஒண்ணு அமைச்சு தந்தீங்க. ஆனா நீங்க அதை யூஸ் பண்ணாங்க. சந்தோஷமா இருக்கு. அடுத்த 2 4 6 8 10 12 14. இப்ப என்ன விஷயம் நான் பிள்ளைகள் நான் வந்து குறிச்சிருக்க பார்த்துட்டு நீங்க இதாக இல்ல. நான் என்ன செஞ்சேன்? வையச் எப்படி எடுத்திருக்கேன்? 10 சிறிய பிரிவை ரெண்டு. அப்ப நீங்க ஒரு சிறிய 5 சிறிய பிரிவை ஒன்று எடுத்தது தப்பா? உண்டுதான். சரியா? இப்ப என்ன செய்வோம்? இதை குறிப்போம். நான் என்ன ரூல்ஸ் மறை போட்டில்ல. பரவாயில்ல. வெரி குட். என்ன பிள்ளைகள் ஏதோ ஓபன் மார்க்ஸா 5ஆம் ஆண்டு எக்ஸாமுக்கு? அப்படியா? 7 மார்க்ஸ் 8 மார்க்ஸா? நம்ம படிக்கவே அப்படித்தான் இல்லைன்னு கேள்வியெல்லாம் செய்யக்கூடிய மாதிரியா? நீங்க பாத்தீங்களா கேள்வியெல்லாம்? மனிதனால் கேள்வியா? எவ்வளவு செய்யற மனிதனால் கேள்வி பேப்பர்ல வருது. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா நம்ம டக்கு குடிப்போம். -3 -13. -13 எங்க வரும்? இது ரெண்டுக்கும் இடையில. அடுத்து -2 -3. -3 எதுக்கு இடையில வரும்? இதுக்கு இருக்கும் அதே மாதிரி -1 அடுத்தது 3 -3 எங்க வந்துக்கும்? இதுக்கு இருக்கும் இடையில. அங்கால எத்தனை வந்துக்கும்? 0. அடுத்தது 5. அது எங்க வந்துக்கும்? இதுக்கு இடையில வந்து. அதே மாதிரி 1, 3 2, 3 13. எப்பயா வந்தா சஹனா நீ கிளாஸுக்கு? இப்பயா வந்தா? இல்ல இருந்தியா? சார். நான் கேரிக்கு அப்படி வந்திருக்குன்னு சொல்லி நீங்க முடிவெடுக்கிறேன். என்னோட அளவுகள்ல சின்ன சின்ன சரியா ஷார்ப்பா வந்த அளவுகள் வந்து எடுத்திருக்க முடியாது. நீங்க கீழே கிராஃப் வந்து சில நேரத்துல ஒடுங்கி வந்திருக்கலாம் மேல். ஏன்னா என்ன சொல்றது? அதை பார்த்துக்கொண்டு சேருக்கு இருந்தது அப்படி வந்தீங்கன்னா இல்லை. நீங்க இருந்தது சரியா கேட்டீங்களா இல்லை எப்படியா கேட்டீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஒருத்தருக்கா. அப்படி நீங்க அனுப்பியிருந்தா நான் சொல்லுவேன். சரியா? நீங்க சரிப்பட விடுறீங்களா? இப்ப ராஷிதான்னு ஒரு புள்ள. ராஷிதா வந்துதா? ராஷிதா வந்து பிள்ளையாகி இருந்துச்சு. பட் வந்து ராஷிதா கோட் பண்ணா சொல்லி இப்படிதான் விஷயம். இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த பிள்ளை நினைச்சு எல்லாத்தையும் இணைக்கிற போல ஏன்னா அந்த ஸ்டார்டிங் கிளாஸ் வரப்ப அதெல்லாம் ரெக்கார்டிங் என்னைக்கு பிள்ளைய போட்டு யாரு சம்பரா வரையில இன்னைக்கு நஸ்ரின் வந்தா தானே ஓ சார் ரெக்கார்டிங் அந்த கிராஃப்ல வளைஞ்சு போற கிராஃப் படிச்சுமே அதுல இருந்து இருக்கிற எல்லா ரெக்கார்டிங்கையும் ஒரு முறை அது வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த ரெக்கார்டிங் அப்படியே நான் கொஞ்சம் ரெக்கார்டிங்ஸ் வந்து யூடியூப்ல போட்டேன் இன்றைக்கும் கொஞ்சம் இதை அப்லோட் பண்ணுவேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வச்சிருக்கேன் பிறகு உங்களுக்கு தேவைப்படுற டைமுக்கு தான் நீங்க படிச்சீங்க நீங்க என்ன அப்படிதான் சரி அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க அடுத்து என்ன செய்யணும் கேள்வியே பாப்போம் என்னன்னு சொல்லியிருக்கு வரைவை பயன்படுத்தி அப்படின்னா என்ன செய்யணும் வரைவை பயன்படுத்தி இது கிளியர்னா பரவாயில்ல பெட்டருக்கு நான் என்ன சொன்னேன் வரைபட சமன்பாட்டை இதுல கிராஃப் ஷீட்ல எழுதி விடுங்க சமச்சீரச்சின் சமன்பாடு சமச்சீரச்சின் என்னன்னு சொன்னேன் எங்கனா போய் பிடிக்கணும் இங்க வாங்க சமச்சீரச்சினா முதலாவது எங்க போகணும் திரும்பல் புள்ளிக்கு போயிட்டு அதுல இருந்து கீழே வந்தீங்க அப்படின்னா எக்ஸ் என்ன வருதோ அதுதான் என்னவா இருக்கும் வையச்சிக்கு சமாந்திரமா கோடு அடிச்சாதானே வரும் வையச்சிக்கு சமாந்திரமா கோடு அடிச்சாதானே வருது அப்ப அப்படியே என்ன எழுதுவோம் சமச்சீரச்சின் சமன்பாடு எக்ஸ் சமன் இதெல்லாம் இப்ப நான் கேட்கிறேன் இப்ப நமக்கு கிராஃப் வரைய மட்டும்தான் தெரியும் இது சும்மா எழுதுறதானே எழுதுனா மார்க்ஸ் கிடைக்குமா இல்லையா அது செய்ய தெரிஞ்ச வரைக்கும் செய்யுங்க பெருசா கஷ்டப்படக்கூடாது வெளியே. அடுத்தது உயர்வு புள்ளி ஆழ்குறிப்பு எழுதுவோம் எக்ஸ் கமா எக்ஸ் கமா y சரியா அப்ப ஆழ்குறை என்ன சொல்லுங்க திரும்ப புள்ளி ஆழ்குறு 0,5 மூன்றாவது விஷயம் இதுல எல்லாம் பிரச்சனை இல்லை தானே யாருக்கு எதுவும் பிரச்சனை இருந்தா தயவு செஞ்சு வாங்க தெளிவா சொல்றேன் நான் ரெக்கார்டிங் எடுத்து வச்சுப்பேன் சரியா எதுவும் பிரச்சனை கேளுங்கன்னு ஒரு மனுஷன் ஒரு கிளாஸ்ல 100 தடவை சொல்றான் ஆனா நீங்க ஒருத்தரும் கேட்க முடியும் கேட்டா எல்லாரும் என்ன ஆயிருவீங்க நல்லா வந்துடுவேன் சரி இப்ப கேள்வி என்ன விஷயம் சொன்னா நான் சொன்னேன் சார்பு அப்படின்னு சொன்னா யார பார்க்கணும் சொன்னா இடது டு வலது யார் இப்ப பதில் சொன்னது லாஸ்டா பதில் சொன்னது யாரு ரெக்கார்டிங் எடுத்து பார்க்கணும் சார்புன்னு சொன்ன என்ன மரியம் வையச்சின்னா யார பார்க்கணும் இப்ப சார்பு அப்படின்னா என்னது கிராஃப் சரியா சரியா சொல்றது சார்பு யார பார்ப்போம் சார்பு பார்ப்போம் வையச்ச பார்ப்போம் மொத்தம் எத்தனை பகுதிகள் இருக்கு ஒன்று இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் எப்பயும் கிராஃப் எந்த பக்கத்துல எந்த பக்கம் போகும் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இங்க இருக்கிற அவலத்துக்குண்டைக்கு இப்ப இந்த கொஸ்டினுக்கு எழுத போறோம் சரியா முதலாவது எல்லாத்தையும் எழுதி டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் பிடிக்க போறீங்க முதலாவது நான் ஏபிசிடி போடுறோம் ஒவ்வொருத்தரா கேட்போம் ஒவ்வொருத்தரும் சொல்ல ரெடியா இருங்க ஏபிசிடி போட்டிருக்கேன் ஒவ்வொருத்தரும் கேட்க சொல்லணும் நான் இதுலதான் குடிப்பேன் ஆனா நீ எழுதிருக்கணும் நான் சொல்றதை எழுதிருக்கேன் முதலாவது யாரு A4 யார் A4 அகிலா பிஎஃப் ஏ பகுதியில் என்ன நடக்குது சார்பு மறையாக அதிகரிக்கும் வெரி குட் சார்பு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுது கிராஃப் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னத்துல ஸ்டார்ட் ஆகுது -13 பை
அப்படியே போக 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 பெருமதி எல்லாம் இதாகி இந்த புள்ளி வரும்போது என்னவாகுது -13ல இருந்து 0 ஆகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சார்பு மறையாக பெருமதி என்ன நடக்குது? அதிகரிக்கிறது. பெருமதி தான் அதிகரிக்குது. வடிவம் வச்சுக்கணும், பெருமதி அதிகரிக்குது. இந்த புள்ளியில வச்சு y 0. இங்க இருந்து இங்க மட்டும் என்ன நடக்குது அப்படின்றத பி பகுதிய B இனிஷியல்ல யார் இருக்கா? இல்லை, நான் வைக்கிறேன். இப்ப ஃபைக்கா இங்க வாக்கா. ஃபைக்கா 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 அன்மியூட் பண்ணாடி தெரியும் தானே? பதறாம அன்மியூட் பண்ணணும், பேச போறல. அன்மியூட் பண்ணி வை. வேணுமெண்டு பிள்ளைகள் ஏண்டா படிச்சு நல்லா வந்துடும் தானே, அதால பிரச்சனை. என்ன ஃபைக்கா ரிமூவ் பண்ண முடியாது குரூப்ல இருந்தும். சார்பு நேராக அதிகரிக்கும். நான் யார்கிட்ட கேட்டேன்? யார் பதில் சொன்னது? யார் பதில் சொன்னது? யார் பிள்ளைகள் பதில் சொன்னது? பிள்ளைகள் யார் பதில் சொன்னது? ஃபைக்காவை கூப்பிட்டதுக்கு யார் பதில் சொன்னது? பிள்ளைகள் யாராவது பாத்தீங்களா? யார் பதில் சொன்னது? எனக்கு காட்டு, நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிருந்தேன். ராஷிதா பதில் சொன்னது. இல்ல சார். யார் பதில் சொன்னது ஃபைக்காவை கூப்பிடும்போது? பிள்ளைகள் உங்களோட இதுல மட்டும் பாருங்க, நான் எல்லாத்தையும் கேள்வி அப்படின்னு சொல்லிதான் இருக்கேன். ஃபாத்திமா நதா சொல்ல. சார் இந்த பகுதியில என்ன நடக்கும்? சார்பு நேராக அதிகரிக்கும். இந்த பகுதியில இருந்து என்ன செய்யுது? வைர பெருமதி கூடுது, ஆகவே சார்பு நேராக அதிகரிக்கிறது. சரிதானே? அடுத்தது இந்த பகுதியில நீங்க இல்ல, அடுத்த இருக்கு. பாத்திமா மிஸ்கா மிஸ்கா பாத்திமா மிஸ்கா அன்மியூட் பண்ணணும். பேரை கூப்பிட்டா உடனே அன்மியூட் பண்ணிடுவாங்க. இங்க இருந்து நீங்க என்ன நடக்குது? சார்புக்கு சார்பு நேராக குறைகிறது. சார்பு நேராக குறைவடைகிறது. வைர பெருமதி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்து திரும்ப 0 ஆகுது. இந்த இடத்துல ஆள்கூறு எழுதுன எப்படி வரும்? இந்த இடத்துல ஆள்கூறு எழுதுன எப்படி வந்திக்கும்? எக்ஸுக்கு ஒரு பெருமதியும் வைக்கு என்ன வந்திக்கும்? 0. சார்பு நேராக குறைவடையுது. எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கணும். தமிழ்ல எழுதிக்கணும். இந்த அம்புக்குறி எல்லாம் போட்டு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா பார்த்தோம் செத்தோம். அடுத்தது இந்த பகுதியை சொல்ல போறது யார் அப்படின்னா, நீ ஃபைக்கா அன்றைக்கு மட்டும் நீ அன்மியூட் பண்ண இல்லையோ, அப்புறமா இருக்கும் நீ கிளாஸ்ல. ஃபைக்கா ஃபைக்கா யார ஸ்கூல் பிள்ளைல? யாரும் தெரிஞ்ச பிள்ளைல? சார்பு மறையாக குறையும். அவங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணி வை. மைக் அன்மியூட் பண்ணி வை. உனக்கு அப்பதான் கூப்பிட்டேன்ல, உனக்கு கேட்டுச்சு தானே? கேட்டுச்சா இல்லையா? சார்பு மறையாக குறையும். ஃபைக்கா உனக்கு நான் அப்பதான் கதைச்சது கேட்டுச்சா இல்லையா? கேட்கல சார், லீவ் ஆகப்பட்டுட்டு. அது லீவ் ஆகினது பிறகு நினைச்சா. சோ விட சொல்றதுக்கு பேரை கூப்பிட்டா அன்மியூட் பண்ணி பழகு. இதான் உனக்கு கடைசியா நான் சொல்றது. மத்த எல்லாரும் அன்மியூட் பண்ணி கேட்கறாலும் மார்க்ஸ் கொடுக்குது, இல்லாட்டி நான் துரத்து வைக்கணும். 2 நாள் 3 நாள் தான் ஜாயின் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். சரியா? எத்தனை மார்க்ஸ் உனக்கு ஃபைக்கா? 87. 87 எடுத்திருக்கா. ஆனா நீ பதில் சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுறானே. சார்பு மறையாக குறையும். சார்பு மறையாக குறையும். சரிதானே? ஏன் மறையா குறையுது? இங்க இருந்து பெருமதி வைர பெருமதி என்ன நடக்குது? இங்க வையாளுக்கு ஒவ்வொன்றுக்கு எழுதும் போது என்ன நடக்குது? மறை பெருமதி குறைஞ்சுக்கிட்டே போகுது. இப்ப நம்ம இந்த அந்த கேள்வியை கேட்டதுக்கு பார்ப்போம். அந்த கேள்வியில என்ன சொல்லியிருக்கு? சார்பு நேராக குறைவடையும் எக்ஸின் பெருமான வச்சு. முதலாவது சார்பு எல்லாரும் வாயத்தை வந்துடாதீங்க. என்ன செய்யுது? நேராக குறைவடையும். அந்த இடத்துல எக்ஸின் பெருமான வச்சு. அதானே கேள்வி. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ABCD எல்லாத்துக்குமே எழுத போறோம். சோ ரெடியா இருக்கு.
எக்ஸின் பெருமான வீச்சு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல சார்பு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, எந்த இடத்துல முடிவடையுதுங்க? எந்த இடத்துல வந்து சார்பு நேர குறைவடைய ஸ்டார்ட் ஆகுது? சரியா இந்த புள்ளி. இந்த புள்ளியில எக்ஸ் என்ன இருக்கு? கீழே வந்து பாருங்க. அப்படியே இந்த கிராஃப் குறைஞ்சு கொண்டு வர 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 எக்ஸும் என்ன செஞ்சு கொண்டு வரும், இப்படியே மூவ் பண்ணி கொண்டே வரும். இப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்து எந்த புள்ளியில சரியா முடிவடையுது? 1.6 எல்லாருக்கும் வந்துச்சா? சிலாருக்கு 1.5, சிலாருக்கு 1.6 வரலாம். அதனால பிரச்சனையா? பைக்கா மைக்ரோஃபோன் வச்சுடு. சரியா? என்ன வரும்? இப்படி போடும். இப்படி போட என்ன அர்த்தம்? எக்ஸ்ல சொல்றது சார்பு நேராக குறைவடையுது. அப்படியா பாருங்க, எக்ஸ்ல பெருமதி என்ன செய்யுமா? சார்பு நேராக குறையும் போது 0 எத்தனைக்குள்ள இருக்குமா? 1.6 இருக்குமா? இதுக்குள்ள உள்ள நம்பர்லாம் என்னெல்லாம் வரும்? சும்மா சொல்லுங்க. 0 1.6 இடையில எவ்வளவு நம்பர் இருக்கும்? 0.1 0.2 0.3 0.4 சொல்லி எத்தனை வரைக்கும் இருக்கும்? 1.5 வரைக்கும். 6 வராது, ஏன் 7 போடுங்க. ஏன்னா 6 வரும்போது 0 ஆயிரும். அதெல்லாம் நம்ம குறைவடையுதுன்னு சார்பு சொல்லுங்க. சரிதானே? இப்ப நம்ம 1 கழிதான். இப்ப என்ன செய்ய போறோம்? இது சி கழிதான். இப்ப எல்லாரும் சார்பு நான் சொல்றது டக்குன்னு எழுதுங்க. டக்குன்னு எழுதுங்க. எல்லாரும் எடுத்து டக்குன்னு எழுதுங்க. எழுதி போட்டு சொல்லணும் எனக்கு. சரியா? டக்குன்னு எழுதணும். சார்பு மறையாக அதிகரிக்கும் போது சார்பு மறையாக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு. சார்பு மறையாக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு. சார்பு மறையாக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு. யார் சொல்ல போறா? சார்பு மறையாக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு. யார் சொல்ல போறா? மின்ஹா சொல்ல போறியா? சார்பு மறையாக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு. யார் சொல்ல போறேன்னு சொல்லி நான் சொல்றேன் சார் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணு. நான் சொல்றேன். ஓகே, சொல்லுங்க. 0க்கும் மறை 1.6க்கும் இடையில சார்பு மறையாக அதிகரிக்கும். ஓகே, 100 ஹயா 100 ஹயா. ஓ சார். சொல்லுங்க மணி. மறை 1.6 கேட்டா இப்படித்தான் சொல்லுங்க. 0க்கும் மறை 1.6 சார்பு மறையாக அதிகரிக்கும். அப்படியா உமாமா? மறை 1.7க்கும் மறை 3க்கும் இடையே. உமாமா சொன்னதுதான் சரி. என்னப்பா இஸ்லாம் 100 ஹயா என்ன நடந்தது? உங்களுக்கு நீங்க சொன்ன சரி மாதிரி தானே தோணுது? பாப்போமா எப்படி பிள்ளைங்க பிள்ளை என்னன்னு பாப்போமா? சார்பு மறையாக அதிகரிக்கும் அப்படின்னா இங்க எந்த பகுதியில நம்பீங்க? ஏயா பியா சியா டியா? சார்பு இங்க இருந்து தான் எப்பயுமே போகும். இந்த புள்ளியில எக்ஸ் என்ன பெறுமதி? இந்த புள்ளியில எக்ஸ் என்ன இருக்கு? மறை 3. அதே மாதிரி இப்படி கிராஃப் போக 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 எந்த புள்ளி வரைக்கும் மறையில் அதிகரிக்குது? இந்த புள்ளி வரைக்கும். இந்த புள்ளி அடையும் போது எக்ஸ் என்ன இருக்கு? -1.6. அப்ப இதுக்கு இடையில தான் என்ன இருந்திருக்கணும்? எக்ஸ்ல பெருமானம் இருந்திருக்கணும். விளங்கிட்டா? 100 ஹயாக்கும் மத்தாக்களுக்கும். மத்தாக்கள் எல்லாரும் ஓகே? ஓகே சார். எழுதி காட்டுறேன். இப்படிதான் வரப்போகுது. இப்படி எழுதலாம். சமிகா விளங்கிட்டா உனக்கு?
ஓ சார். மத்த எல்லாருக்கும் விளங்கிச்சா? மத்த எல்லாரும் கொஞ்சம் கதைங்க, எல்லாரும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்காதீங்க, விளங்காட்டி கொஞ்சம் கதைங்க. அமாஷ் பிரச்சனை இல்லையாடா, விளங்கிச்சா? ஓ சார். கதீஜாவா கண்மணியா, விளங்கிட்டா? ஆ சார். ட்ரிப் போயிட்டு வந்துட்டியா? ஆ சார். எங்க போனா? காலிக்கா? அடி பெட்டி கடல் பார்க்க போனீங்களோ? இல்ல சார். சரி சரி. முனாசிர் விளங்கிச்சு? முனாசிர் விளங்கிட்டாடா? ரஹ்மான்? ஓ சார். ஓ சார். நிஃப்ரா அண்டைக்கு வந்தீங்களா புள்ள? நிஃப்ரா பிரச்சனை இல்லையா? இப்போ ஓகே புள்ள கொஞ்சம்? சார். ஓ சார். சரி. நூருல் ஹம்தா, ராஃபியா, ரோகுல் தேவ். ஓ சார். பிரச்சனை இல்லை தானே? விளங்கிட்டானே? ஓ சார் விளங்கிச்சு சார். பிள்ளையை போட்டு என்ன செய்யணும்? நோட் பண்ணியா? ஓ சார் நோட் பண்ணேன். சல்வா மன்சூர், சாரி சல்வா மசூர், சாரி பேர் பட சார். வல்லஹியா, வல்லாஹி. ஷமா, SHAMA. என்ன ஷமா கதைக்கிற சத்தம் விளங்கிச்சா? ஓ. ஷீமா நவால், ஓ சார். விளங்கிச்சா? இல்ல தானே? விளையாட்டு சார். வல்லஹியா. வளையா. அடுத்தது சொல்ல போறேன். அடுத்த ரெடி ஆகும் எழுதுறதுக்கு. பிள்ளைங்க இந்த 4 எழுதி நான் இப்ப சொல்ற கொஸ்டின் செஞ்சிட்டீங்கனாலே அவ்வளவுதான் 10ஆம் ஆண்டு விஷயம். நாளைக்கு எக்ஸாம் செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஓகே. சார்பு மறையாக குறைவடையும் எக்ஸின் பெருமான வீச்சு யாது? சார்பு மறையாக குறைவடையும் எக்ஸின் பெருமான வீச்சு யாது? சார்பு மறையாக குறைவடையும் எக்ஸின் பெருமான வீச்சு யாது? செஞ்சாலும் ஆன்சர் பண்ணுங்க, நான் கேட்கிறேன். மாமா செஞ்சாச்சு. அப்போது சொன்னாங்க திரும்ப நான் கேட்கிறேன். ஹப்சா சொல்லுங்க. ஹப்சா எந்த ஊர்? ஹப்சா எந்த ஊர்? நீல கலர்ல வந்து ப்ரொஃபைல். ஹப்சா என்னம்மா? மாத்தலையா? சொன்னாதான் என்ன? மரியம். நான் மரியம் முதலாவது கேட்கிறேன். மரியம் சொல்லுங்க, அப்புறம் ஒவ்வொருத்தட்டே கேட்கிறேன். மரியம், நீதான் மரியம்? ஓ சார். சொல்லு. ஆமா. நேர் 3க்கும் 1.6 இல்ல. நேர் 3க்கு அதே மாதிரி ரிவர்ஸ்ல சொல்ற. வீட்டு ரிவர்ஸ்லாம் நடப்பேன். இப்படிதான் நடக்குதா? விட்டு இப்படிதான் தெரியுவியா? இல்ல தானே? சரி. அடுத்தது வந்து அம்னா இமான் உண்டா? நீங்க சொல்லுங்க. அம்னா இமான். ஓ சார். விட சொல்லுங்கம்மா. 1.6க்கும் நேர் 3க்கும் இடையில. 1.6க்கும் நேர் 3க்கும் இடையில. அடுத்தது அப்ஷா. AFSA. 1.6க்கும் நேர் 3க்கும் இடையில. நுகா வந்தா உன்னோட கூட்டாளி நுகா வந்தா செக் பண்ணி பாரு. ஓ சார் வந்திருக்கேன். கூப்பிட்டு பாரு. நுகாவோட சண்டையா? நுகாவோட நூடுல்ஸ் சரலையா? இல்ல. நுஹா எங்க வந்து சத்தமே வந்திருக்கு சார். நுகாட்ட சொல்லு. நுகா ஃபொண்ட் இருக்குதாமா? ஃபொண்ட மாத்திட்டு இல்லாட்டி ஒரு பேரு பக்கத்துல ஸ்டாரோ ஏதாவது போட்டு கொஞ்சம் மேல வைங்க. அப்பதான் கொஞ்சம் எனக்கு விளங்கும். நீங்க அடித்தவங்க தானே நீ சரியா தெரியலன்னு வந்தீங்களா? 2 பேரும் இமோஜி போட்டிருப்பீங்க. அதை வச்சு மட்டும் தான் எனக்கு தெரியும் வந்துறீங்களா இல்லையான்னு. மத்த எல்லாருக்கும் ஓகே. ஆயிஷா, அஸ்பர், சம்ஹா தானே அது? என்ன சம்ஹா? எல்லாரும் கதை விட வந்துச்சா?
முதலாவது எந்த பகுதியில கண்டுபிடிங்க? ஏயா பியா சியா டியா? சார்பு மறையாக குறைவடைகிறது. டி பகுதியில சார்பு மறையாக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த புள்ளியில எக்ஸ் என்ன ஆயிடுச்சு? 1.6. அதுல ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ் வந்து எது வரைக்குமா போகுது? இந்த 3 வரைக்கும். 3 வரை. சரிதானே? இப்ப நீங்க சொல்லும் போது சிலாருக்கு சொன்னாங்க தானே, சரி 1.6க்கும் 3க்கும் இடையில இப்படி தமிழ்ல எழுதுனா பிள்ளையா? சரி, சிலாருக்கு தெரியாதானே இந்த விஷயம்? தமிழ்ல எழுதலாம். யோசிச்சு வச்சிருக்கீங்களா? ஒரு விஷயத்த பிள்ளை இப்படி எழுதி காட்டுறதும், நான் தமிழ்ல 3க்கும் 1.6க்கும் இடையில் எக்ஸின் பெருமதிகள் இருக்கும் அப்படின்னு எழுதுனா பிள்ளையா? சரி. டீச்சர் பிள்ளைன்னு சொன்னீங்க. ரெண்டு ஒரே அர்த்தம் தானே? சொல்லுங்க அஸ்கா. அஸ்கா சத்தமா கதைங்க. இயர்போன் போட்டிருந்தா கலட்டி கொள்ளுங்க. சரியா? எதுவும் சத்தமா பேசுங்க. எனக்கு நீங்க பேசுற சத்தம் கேட்குது. சரி, டி எழுதிட்டோம். அப்ப லாஸ்ட் எந்த பகுதி இருக்கு இன்னும்? பி. பி பகுதி என்ன? சார்பு நேராக அதிகரிக்கும். அப்ப பிக்கு என்ன விட வரும்? சொல்லுங்க அப்படி. மறை 1.6. சொல்லுங்க மைமூனா, பயப்படாம சொல்லுங்க. மிச்சம் சொல்லுங்க. மறை 1.6க்கும் 0க்கும் இடையில். மறை 1.6க்கும் எங்க ஸ்டார்ட் பண்ணது எப்படியா பாருங்க. கிராஃப் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுது. அதாவது சார்பு நேரா அதிகரிக்கு இந்த பகுதி தான். இந்த பகுதிக்குள்ள என்ன நடக்குது? இந்த புள்ளியில மறை 1.6. அங்கால என்ன நடக்குது? மறை 1.6ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போய் கொண்டு வரும்போது எக்ஸும் அப்படியே போகுது. சரியா? எந்த புள்ளி வரைக்கும் எக்ஸ் நகருது 0 வரும். அப்ப இந்த 4 எழுதுறது ஓகே ஆயிட்டு எல்லாருக்கும். இப்ப அப்ப இதுக்கப்புறம் எதுக்கு வந்தா எழுதணுமா? பிள்ளையா சொன்னா அப்படிதானே? நோட் பண்ணி இப்படியாதானே சொன்னாங்க. சரி, இப்ப இதுல 2 பகுதி. இன்னும் நம்ம இந்த குறையிறது கூறுறது அப்படின்னு சொல்றதால தான் மொத்தம் எத்தனை வகையில நம்ம எழுதியிருக்கோம்? 2 வகையான ஒரு கண்ணுக்கு தெரியுது. 1 2 4 வகைகள். குறையிறது கூறுறது அப்படின்ற வார்த்தையை இல்லாம ஆக்கி போட்டு சார்பு மறையாக உள்ள போது சார்பு நேராக உள்ள போது எழுதுவோமா? புதுசா எழுதுவோமா? எழுதலாம். அப்ப அடுத்த புது விஷயம் பார்க்க போறோம். சார்பு நேராக உள்ள போது எழுத போறோம். அதே மாதிரி சார்பு மறையாக உள்ளது எழுத போறோம். விளங்கிட்டா விளங்கலையா? விளங்கிட்டு. இப்ப எழுதி போட்டுதான் கொஞ்சம் விஷயம் சொல்லுது. பிள்ளைகள் இந்த குறி பிரச்சனை இல்ல தான். இந்த குறின்னு என்ன அர்த்தம்னு தெரியுதானே? 6ஆம் என்ன நூறா? பசிக்குதா? எனக்கும் பசிக்குதான். டக்குனு இந்த விஷயத்தோட முடிஞ்சு. இது என்ன? இதுக்கப்புறம் பெரிய விஷயம். இதான் கடைசி விஷயம் உங்களுக்கு தருகிறது. இனி நம்ம வந்து 11ஆம் ஆண்டு சிலபஸ்ல படிக்கும்போது ஓகே. இனி 10ஆம் ஆண்டு ஆகலைக்கு புதிய பாடமா எக்ஸாம் முடிஞ்ச பிறகு புதிய பாடம். பேலன்ஸா என்ன இல்ல பிள்ளைகளுக்கு 10ஆம் ஆண்டுக்கு? பத்தாம் நாள் எல்லாம் முடிஞ்சா 18ஆம் பாடம் பேலன்ஸா கிடக்கா? பத்தாம் ஆண்டுக்கு எத்தனையாம் பாடம் பேலன்ஸா கிடக்கு? டக்குன்னு சொல்லுங்க. டைம் ஆகுது. 10ஆம் ஆண்டுக்கு எத்தனை பாடம் முடிஞ்சு? லொகுக்கு நான் ரெக்கார்டிங் தரேன். ரெக்கார்டிங் தான் அந்த லிங்கை தரேன். வடக்கே நான் படிப்பிச்சேனே செமினாரா? தொடைகள் கிடக்கு அந்த பாடத்துல. தொடைகள் செகண்ட் டேர்ம் வரும் சார். தொடைகள் மட்டுமா பேலன்ஸ் இருக்கு? மற்ற எல்லாம் படிச்சாச்சா? கொஞ்சம் யாராவது பார்த்து சொல்லலுமா? சூத்திரம் வரேன். சூத்திரம் சின்ன பாடம், அதை விடுங்க. தொடைகள் மட்டும்தானே இருக்கு பெரிய பாடம். வீதமும் வந்து வீதம்னா பெரிய பாடம் வேணா. அதே ஒரு 20 மார்க்ஸுக்கே வந்தீங்கன்னா இதை கேள்வி வரதே பெரிய விஷயம். சரியா? சோ வரி இல்லை நமக்கு. அப்ப நம்ம இன்னும் தொடைகள் மட்டும் தான் பார்க்கணும். அப்படிதானே?
சோ அடுத்த பெரிய படம் உங்களுக்கு என்ன படம் ஸ்டார்ட் ஆகும்? தொடை அது படிச்சாதான் 11ஆம் ஆண்டு தொடைகள் விளங்கு நீங்க அதையும் படிக்க திரும்ப முதல்ல இருந்து வந்து தொடைகள் நான் யாருக்கும் படிப்பிச்சு தொடைகள் படிப்பிச்சோமா இல்லாட்டி ஒரு கேள்வி மட்டும் சும்மா பேப்பர் கிளாஸ்ல செஞ்சோமா தொடை பேப்பர் பேப்பர் கிளாஸ்ல திரும்பியும் படிப்போம் சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து சம்டைம்ஸ் அங்கே நான் போயிட்டேன் அப்படின்னா அங்கே கிளாஸ் நடக்கும் தொடைகள் படிக்கும் சரியா? ஸோ அதுக்கு நீங்க ரெடியா வாங்க. அடுத்த நாளைக்கு எக்ஸாம் எல்லாம் காலையில கட்டிச்சு தானே? ஓ சார் 3 கேள்வி 4 கேள்வி தான் இருக்கும். அழகா பொறுமையா செய்யுங்க. வாரத்துக்கு செய்யுங்க. ஒரு கூட வாரத்துக்கு செய்யுங்க. இப்ப சார்பு நேராக இருக்கிறதுனா எந்த பகுதியில நேரா இருக்கும்? பகுதிகள பேர் சொல்லுங்க. ஏபிசிடி போட்டு. சார்பு நேரா இருக்கிறது இந்த பகுதியில பிஎம்சி பில சார்பு நேரா இருக்கு. பையில பிளஸ் பகுதிகளை அப்ப பிசி இந்த பகுதிக்கெல்லாம் வரப்போகுது. அது ஓகே தானே எல்லாருக்கும்? சார்பு நேராகிறது எந்த பகுதியில ஸ்டார்ட் பண்ணுது? இங்க நினைக்கிற இந்த பகுதியில ஸ்டார்ட் பண்ணுது. இங்க எத்தனை எக்ஸ் என்ன? மறை 1.5 அரை 1.5 அதுல ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ் வந்து எது வரைக்கும் போகுது? அப்படி வந்து கிராஃப் இதுல இருந்து இது வரைக்குமே என்ன இருக்கு? பிளஸ்னா இருக்கு. அப்ப இதுல இருந்து இங்க வரைக்கும் போகும்போது இங்க என்ன இருக்கு பெருமதி? 1.6 அப்ப சார்பு நேராக உள்ள பகுதியில என்ன செய்வீங்க? எப்பயுமே கிராஃப்ட மேல் பகுதி எந்த 2 புள்ளியில பட்டு இருக்கோ அதுதான் ஈஸியா எழுதி முடிக்கலாம். சரிதானே? போர்ட் கிளியர் இல்ல. போர்ட் கிளியர் இல்லையா? இல்ல சார் அந்த இடத்துல மட்டும் அப்படி சார். கொஞ்சம் பிளரா இருக்கு. ஓகே. இல்ல சார்பு நேரா இப்ப சரியா? இல்ல சார். இல்ல சார் ஓஹோ இங்க வரேன். இப்போ ஓகே ஓகே ஓகே. போன்ல வந்து தெரியாம இது கனெக்ட் ஆகுது. ரைட். ஏன்னா கேபிள் லென்ஸ் பாதிக்கல தானே. அதாவது போன்லயே ரெண்டுலயும் கனெக்ட் ஆகினா இது கவரேஜ். சார்பு மறையாக இருக்கிற பகுதி. சார்பு மறையா எத்தனை பகுதியில் இருக்கீங்க? 2 பகுதி. இப்ப இந்த இடத்துலதான் ஒரு சிக்கலோட நமக்கு வரப்போகுது. இப்ப நம்ம எழுதுனது தானே. இப்ப எழுதுனதுலயும் நம்ம வந்து இப்ப இப்படியும் எழுதிருக்கலாம். நம்ம இப்ப கதைச்சிருந்தானே குறைஞ்சி கூடுற பகுதியை பத்தி கேட்டு இப்படியும் எழுதலாம். சரிதானே? ஏயும் டியுமா? சரி எங்க இங்கே ஏ இந்த இருக்கு டி இந்த இருக்கு. இப்படி 2 எழுதுனது தானே. அதே மாதிரி இப்ப நமக்கு ஒரு விஷயம் சொல்லி இந்த கிராஃப் இதோட முடிஞ்சிருமா? இந்த கிராஃப் வந்து அப்படியே தொடர்ந்து இல்ல போய்கொண்டிருக்கும். அந்த கிராஃப் வந்து தொடர்ந்து போய்கொண்டே இருக்குமே. அப்படின்ற போது சார்பு மறையா இருக்கிற பகுதினா இந்த புள்ளியை விட்டு இங்க இருக்கிற எல்லாத்துலயுமே சார்பு மறை தானே. இந்த கிராஃப வந்து நான் இப்படியே வரைஞ்சு கொண்டு இப்படியே நீட்டி இந்த போர்டு இருக்கிறால எங்க வரைஞ்சிட்டு எக்ஸுக்கு பெருமதி பார்த்தா என்னவா இருக்கும்? அப்ப மறையா ஸ்டார்ட் ஆகுற புள்ளி எது? எக்ஸ் வந்து எத்தனையை விட பெருசாகணும்? மறை 1.6 பெருசாகணும். பெருசாகணுமா சின்னதாகணும்? இந்த புள்ளி இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ்ன்னு சொல்றது 1.6 விட சின்னதா இருக்கு. அப்ப எக்ஸுக்கு விட 1.6 விட சின்னதான பெருமதி என்ன? சய 2 சய 3 சய 4 சய. இப்ப நான் எந்த புள்ளியில கைய வச்சாலும் கீழே வர்ற பெருமதி என்னவா இருக்கும்? கட்டாயம் கிராஃப் என்னவா இருக்கும்? சார்பு மறையாக உள்ள பகுதி. இந்த புள்ளியை விட்டு இங்க அழைக்கிற எக்ஸ்ல எல்லா பெருமதிக்கு என்னவா வந்திருக்கும்? சார்பு அதே மாதிரி சார்பு மறையாக அடுத்த பகுதி எங்க? இங்க அழைக்கிற டி பகுதியில. அதுலயும் சரியா இந்த புள்ளியில எங்க வருது? சொல்லுது இதுல மறை 1.6 சரியா? மறந்துடாம புரியுங்க. அடிச்சுக்கிறோம்.
சரியான கஷ்டம் பிள்ளை இந்த சோக்கோட இப்ப எனக்கு சோக்கோட அங்க இதுல எழுதி போட்டு இங்க இதுல எழுத நீ வரைகிறதுக்கு பிரச்சனை இல்லாம இங்க எழுதுறதுக்கு சரியான அர்த்தமா இருக்கு. மறை 1 அடுத்த என்ன வரும் இப்படி வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் எக்ஸுக்கு இந்த பெருமதிக்காக நான் எந்த பெருமதி எடுத்து மைய பார்த்தா என்னவா இருக்கு அது சார்பு மறைதான். இதுக்கு எப்படி எழுதுவீங்க ஒன்று இப்படி இன்னொன்று இப்படின்னு வரும். ஒன்று எப்படி சொல்லலாம் எக்ஸ் வந்து -1 விட குறைவாக உள்ள பகுதி எல்லாத்துலயும் சார்பு வந்து மறையாதான் இருக்கும். அதே போல இன்னொரு இடம் என்ன எக்ஸ் வந்து 1.6 விட கூட உள்ள பகுதி இருக்கும் என்னவா இருக்கு மறையாதான் இருக்கு. சரியா? சோ இவ்வளவுதான் நான் உங்களுக்கு மெயினான எல்லாமே இருக்கும். சோ அடுத்த கொஸ்டின் செய்வீங்க அடுத்த பிரச்சனை இல்லையா? அடுத்தது கேள்வி என்னன்னா இதுக்குள்ள இது ரெண்டும் ஓகே ஆயிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை விளங்கிட்டா அழகா இது விளங்கிட்ட அப்படின்னு சொன்னா நீங்க கேள்வி செய்யறதுக்கு ஓகே ஆயிடும். மேலுள்ள வரைவை வையச்சு வழியே கீழ் நோக்கி 2 அலகுகள் நகர்த்துவதன் மூலம் பெறப்படும் வரைவின் உயர்வு பெருமதியை கேட்கிறான். உயர்வு பெருமதி உயர்வு புள்ளி எல்லாமே உண்டுதான். உயர்வு பெருமதியை தான் கேட்கிறான். சமன்பாட்டை கேட்கல என்னன்னு வந்திக்கும் இப்ப 5ல இருக்கு 2 அலகுகள் கீழே கொண்டு வந்தா 4 3 அப்ப அந்த 3 தான் என்ன வந்திருக்கும் அந்த உயர்வு சரியா? சோ பெரிய கஷ்டம் இல்ல பிள்ளைகள் இதை கொஞ்சம் வரைஞ்சிட்டு இந்த விஷயங்களுக்கு இல்ல ஃபுல் மார்க்ஸ் நம்ம டேலண்ட் முடிஞ்சளவுக்கு எடுக்கணுன்றது நம்மட அறிவை பொறுத்து. டேலண்ட் இருந்தா ஃபுல் மார்க்ஸே எடுத்துக்கலாம். இல்லாட்டி அந்த அறிவை பயன்படுத்தி நமக்கு கூட எடுத்தா ஓகே நமக்கு 6 7 வந்துட்டாலே சரியாயிருக்கு சந்தோஷமாயிட்டா அதை யூஸ் பண்ணி எடுத்துருவோம். செய்யணும்னு சொல்லி செஞ்சிருவோம். அப்ப இது உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு தானே? இப்ப முன்ன கஷ்டமா இந்த பகுதி இப்போ ஓகே தானே எல்லாருக்கும் சார்பு பகுதி முன்னையோட இப்ப ஓகே இருக்கு ஸ்கூல்ல படிச்சீங்க அதுக்கு ஓகே தானே? சோ இதை அனுப்பி விடுறேன். ஸோ இந்தியன் வகுப்பு முடிச்சுக்கணும். நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்காது. நாளைக்கு வந்து எக்ஸாம் தான் இருக்கும். ஸோ எக்ஸாம் எல்லாரும் செய்யுங்க. ஸோ சந்திப்போமா முடிப்போமா? ஓகே ஸோ முடிப்போம். சந்திப்போம். பாய். Bye sir. பாரக்கல்லா பாரக்கல்லா. Bye. Bye Noora.